भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् ஆஸ்திகர்களான உங்கள் அனைவருக்கும் முதற்கண் அடியனுடைய பிரணாமங்களை சொல்லிக்கொண்டு திருவாய்மொழியில் 3ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி சொன்னால் விரோதம்ங்கிற அந்த தசகத்தினுடைய அர்த்த விசேஷங்களை அடியன் அறிந்த வரையில் இந்த கோஷ்டியில் விண்ணப்பிக்கத் தொடங்குகிறேன். திருவாளர்களான எம்ஓபி சாரிட்டிஸ் நிர்வாகிகள் அவர்களுடைய துணை கொண்டு ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய பரமானுகிரகத்தையே பற்றாசாக கொண்டு இந்த உபன்யாசத் தொடர் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. தற்சமயம் திருவாய்மொழியினுடைய அனுபவம் சென்று கொண்டிருக்கிறது.
அதுல இன்றைய தினம் சொன்னால் விரோதம்ங்கிற அந்த திருவாய்மொழி அது தன்னை விரோதமில்லாமல் சொல்லப் புகுகிறேன் என்று முன்னமேயே அடியேன் இந்த பதிகம்தான் இன்றைக்கு விஷயம்ங்கிறதையும் விண்ணப்பித்திருந்தேன். தொடங்குகிறேன். நம்மாழ்வார் எம்பெருமானிடத்திலே அன்பே வடிவெடுத்தவருங்கிறது நாம் அனைவரும் அறிந்த விஷயம். பெருமானை கண்டுவிட வேண்டும், கண்ணார கண்டு அனுபவிக்க வேண்டும்ங்கிற பாரிப்பு அவருக்கு மிக்கிருந்தது. அவர் பகவானிடத்திலே ஆழங்காற்பட்டிருப்பவர் ஆனமையால் அந்த பெருமானும் உடனடியாக வந்து முகம் காட்டாமல் பாகவதர்களை கொண்டு ஆழ்வாருக்கு ஆனந்தத்தை கொடுக்க வெண்ணினான். பாகவதர்களை பயிலும் சுடரொளியிலே ஆழ்வார் கொண்டாடி மகிழ்ந்தார். ஆனாலும் பாகவதர்கள் உகந்த விஷயம்ங்கிறதுக்காக அவருக்கு பகவத் விஷயத்தினுடைய நினைவும் ஏற்பட்டது. ஏற்கனவே பெரிய விடாய் இன்னமும் எம்பெருமானை கிட்ட பெறவில்லையேங்கிற அந்த விடாய் ஆதங்கம் அவருக்கு இருக்கிறது. அது இன்னமும் அதிகமாயிற்றுன்னு சொல்ல வேண்டும். அதுதான் முடியானேங்கிற திருவாய்மொழியிலே வெளிப்பட்டது. அதற்கு மேலே சொன்னால் விரோதம்ங்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் செய்யும் செயல் யாது என்று கேட்டால், முதலிலே ஆழ்வாருடைய ஸ்வபாவத்தை நாம் அறிந்து கொள்ளுதல் நலம். ஆழ்வார் எப்படிப்பட்டவர் என்னால், அவர் தம்முடைய இழவுக்கு வருந்துவர். தாம் இன்னமும் பெருமானை கிட்ட பெறவில்லையேங்கிற அந்த ஏக்கத்தாலே கதறுவர். சில சமயங்களிலே சம்சாரிகளுடைய இழவுக்கு வருந்துவர். சம்சாரிகள் தங்கள் இழவிற்கு அவர்கள் வருந்த மாட்டார்களானால் இழந்தோம் என்கிற இழவுமின்னிக்கே இருக்கிறவர்கள். அதனாலே அவர்கள் வருந்துவதற்கு வாய்ப்பில்லை. சம்சாரிகள் இழந்திருக்கிறார்களே என்று ஆழ்வார் அழுவர். சம்சாரிகளின் இழவுக்கு வருந்துவர். முடியானேங்கிற திருவாய்மொழியிலே தம்முடைய பிரச்சனைகளுக்கு, அதாவது தம்முடைய இழவிற்கு, கிளேசங்களுக்கு கதறினார் ஆழ்வார். இந்த சொன்னால் விரோதம்ங்கிற திருவாய்மொழியிலே சம்சாரிகளுடைய கிளேசங்களுக்கு கதறுகிறார். உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம் செய்கிறார் அப்படின்னால், கவன சாமர்த்தியம்ங்கிறது பெரிய வரம். நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு அருமையான குரல் வளம் இருக்கிறதுன்னு சொன்னால், ரொம்ப ஆச்சரியமாக நீங்கள் பாட வல்லவர்கள்னு சொன்னால், அந்த குரல் வளத்தை கொண்டு இனிமையான பாடல்களை, ஆழ்வாராச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளை எம்பெருமானுக்கு முன்னே பாடி பெருமானை உகப்பித்தீர்கள்னு சொன்னால், குரல் வளம் வாய்க்க பெற்றதற்கு ஒரு நல்ல பிரயோஜனம் உண்டுன்னு சொல்லலாம். இப்ப வரைய தெரிந்தவர்களாக நிறைய பேர் இருப்பார்கள். அத்தியாச்சரியமாக திவ்யதேச எம்பெருமான்களை நன்கு வரைந்து கண்முன்னே கொண்டு வந்து அந்த எம்பெருமானை காட்டி விடுகிற சாமர்த்தியம் கைவரப்பெற்றவர்களாக இருப்பார்கள். இப்போ ஒருத்தருக்கு ஒரு சாமர்த்தியம்ங்கிறது இருக்கக்கூடும். அந்த சாமர்த்தியத்தை கொண்டு நாம பகவத் பாகவத கைங்கரியத்தை செய்ய வேண்டுமே தவிர, அவற்றை ஒழிந்த பிற விஷயங்களிலே ஈடுபடுகைங்கிறது அது தவறானது. நம்முடைய ஸ்வரூபத்திற்கு அது சேராது. அதனாலே ஆழ்வார் இந்த சொன்னால் விரோதம்ங்கிற திருவாய்மொழியிலே பல பேரை பார்க்கிறார். கவி பாடும்படியான சாமர்த்தியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த திறமையை அவர்கள் பகவத் விஷயத்திலே உபயோகிப்பதில்லை.
பின்பு என்ன செய்கிறார்கள்னால், சுத்திரமான தாழ்ந்த பலன்களை உத்தேசித்து பெற வேணும் பொருட்டு அற்ப மனிதர்களை எல்லாம் கொண்டாட புகுகிறார்கள், நரஸ்துதி செய்கிறார்கள். அவர்களை எல்லாம் பார்த்து வருத்தம் ஏற்படுகிறது ஆழ்வாருக்கு. அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும், அவர்களையும் திருத்த வேண்டும், அவர்களை பகவத் விஷயத்திலே கவி பாடுகின்றவர்களாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் ஏற்பட்டது. அதனாலே அவர்களை பார்த்து உபதேசிக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாக்கை கொண்டு நிகீன விஷயங்களிலே அந்த வாக்கை உபயோகித்து அதோகதி அடைவதுங்கிறது தகுதி அன்று. நாம என்னைக்குமே உயரத்தான் பார்க்க வேண்டுமே தவிர கீழே இறங்கி போதல்ங்கிறது அது சரியானதா, செய்ய தகுந்ததா? கூடாது. ஊர்த்வகதின்னு சொல்லுவார்கள். அதோகதினா கீழ்முகமாக பயணிக்கை, ஊர்த்வகதி மேல்முகமான வழி. அதனாலதான திருமண்காப்பு இட்டுக் கொள்ளுதல்னு வைத்துக் கொண்டிருக்கிறோம். கீழிருந்து மேல் நோக்கி செல்லுவதை அது சூச்சிப்பிப்பதாக உள்ளது அப்படின்னு கொண்டிருக்கிறோம். அதனால ஆழ்வார் சொல்றார், உங்களுடைய வாக்கை நீன விஷயங்களிலே நீங்கள் உபயோகித்து அதோகதி அடையாதீர்கள், அது தகுதி அன்று. பகவான் அவர்தான் கொண்டாடத் தகுந்தவன், அவரையே கொண்டாடுங்கோள் என்று இந்த திருவாய்மொழியிலே உபதேசிக்கிறார். நீங்கள் இந்த உலகத்திலே நன்கு கவனித்து பாருங்கள். சர்வஜர்களாக எல்லாம் அறிந்தவர்களாக இருத்தல் அப்படிங்கிறது, எல்லாம் அறிந்தவர்னு ஒருத்தரை சொல்லிவிட முடியுமானால், நம்மோட ஒப்பிட்டால் நிறைய தெரிந்து கொண்டிருக்கிறார்னு சொன்னால் அவரை நாம் எப்படி கொண்டாடுவோம்? எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு கொண்டாடுவோம். அப்படி எல்லாம் அறியப்பெற்றவராக இருந்திடுகைங்கிறது அது பெரிய வரம், அது அரிது. அப்படி எல்லாம் அறிந்தவராக இருந்தாலும் கவி பாடும்படியான சாமர்த்தியம்ங்கிறது இருக்கிறதே, அது வாய்க்கப் பெறுவதுங்கிறது இன்னமும் அரிது. கவி பாடுகிற சாமர்த்தியம் பெற்று வைத்தும் தங்களுடைய வாக்கை வகுத்த விஷயத்திலே உபயோகிக்காமல் க்ஷுத்ர நரஸ்துதிகளிலே விநியோகிப்பதுங்கிறது இருக்கிறதே, அது ரொம்பவும் அருவருக்கத்தக்கது. அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால், யாரை பாடணுமோ அவரை பாடணும், அவ்வளவுதான் விஷயம். கவனம் பண்ற சாமர்த்தியம் இருக்குன்னா அதை கொண்டு யாரை பாட வேண்டுமோ அவரை பாட வேண்டும். பாடத்தகாதவர்களை, இல்லாத பெருமைகளை இருப்பதாக சொல்லி ஒருவரை கொண்டாடுவதனாலே என்ன பயன் உண்டு அப்படிங்கிறத நாம சிந்திக்க வேண்டும். அதை சிந்திக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனாலதான் ஆழ்வார் உபதேசிக்கிறார். ஆழ்வாருக்கு கோபம் உண்டாகிறது அன்னவர்களை கண்டால். ஆழ்வார் பார்க்கிறார், நாமும் தான் இருக்கிறோம், நமக்கும் தான் பகவான் நல் வாக்கை நல்கி இருக்கிறான். அந்த வாக்கை கொண்டு நாம பகவானைத்தான் எப்போதும் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா மற்றவர்கள் அப்படி இல்லையே அப்படின்னுட்டு அவருக்கு கவலை ஏற்படுகிறது. இவர் ஏன் மற்றவர்களை பத்தி கவலைப்படணும்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இவர் தன்னை பார்த்துண்டா போறாதா? இப்ப நாமெல்லாம் அப்படித்தானே இருக்கோம். மற்றவர்களை பத்தி ஏதாவது கவலைப்படுறோமா? நாம நன்னா இருக்கோமா? இன்ன பொழுதுக்கு நமக்கு சாப்பாடாச்சா? அப்படித்தானே பெரும்பான்மை மக்கள் வாழ்கிறார்கள். அடுத்தவர்கள் பத்தின கவலை விசாரம் எதற்கு? ஆழ்வாருக்கு என்னத்துக்காக அந்த கவலை? அதை எதற்காக அவர் செய்ய வேண்டும்? அப்படின்னா ஆழ்வாருடைய ஸ்வபாவத்தை இவ்விடத்திலே நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆழ்வார் எப்படிப்பட்டவர் அப்படின்னால், பிறருக்காக வருந்தும் இயல்பினர். அதுதான் அவருக்கு இருக்கிற விஷயம். அடுத்தவர்களுக்காக வருந்தும் இயல்பினர். அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்னால், ஆச்சாரிய ஹிருதயத்துல நாயனார் சாதிக்கிறார், நன்னாதார் மெய்யிலூன் ஆசை நிர்வேதத்தோடே ஆஸ்திக்ய அமானித்வாதிகள் விஞ்சின பிரணிபாத அபிவாதன பரிபிரஷ்ன சேவாபரருக்கு உளங்கொள் பேசுமளவன் என்னும் அர்த்தத்தை வம்மின் விரோதம் ஈனச்சொல் எவ்வுயிர்க்கும் அறியவென்னு அடைவு கட அதபஸ்கர்க்கு உபதேசிக்கிறது ஞாலத்தார் பந்த புத்தியும் அனர்த்தங்கண்டு ஆத்தாமையும் மிக்க கிருபையுமிரே என்று ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். சுருக்கமா சொல்றேன், நாம யாருக்கு உபதேசாதிகளை பண்ண வேண்டும்னு சொன்னால்,
ஒருத்தன் முதல்ல தன்னைத்தானே பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சம்சாரத்திலே தான் இருக்கிற இருப்பு அதை கண்டு அவனுக்கு ஒரு வருத்தம் உண்டாக வேண்டும், ஒரு நிர்வேதம்ங்கிறது உண்டாக வேண்டும். தன்னுடைய ஆத்மாவிற்கு யாது நல்லது என்று அவன் சிந்திக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணுவான்? ஒரு தகுந்த ஆச்சாரியரை நாடி அவன் செல்லுவான். அந்த ஆச்சாரியர் இடத்துல ஒரு பிரார்த்தனையை வைப்பான். எனக்கு நீரே கதி, நமக்குண்டான நல்லதை நீர்தான் அருளி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்பான். அந்த ஆச்சாரியர் இவனை நன்கு பரிசோதித்து சத்பாத்திரமானு பார்த்துட்டு அவனுக்கு உபதேசிப்பர். உபதேசிக்கிறச்சு என்ன சொல்லுவர்? இதை யாருக்கும் சொல்லாதே, நீ உன்னோடே வைத்துக் கொள்ள வேண்டும், பிறர் கேட்பதன் முன் இந்த விஷயத்தை சொல்லுகிறேன் அப்படின்னுட்டு உபதேசிப்பர். அந்த மாதிரிதான் உபதேசிக்கணும் அப்படின்னு கிரமம் எல்லாம் இருந்த காலம். ஆனா ஆழ்வார் என்ன பண்ணிருக்கார்? வம்மின் விரோத மீனச் சொல் எவ்வுயிருக்கும் அறியவென்னு வம்மின் புலவீர் வாருங்கோள்னு கூப்பிடுகிறார். வலிய அழைத்து சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் என்று அபேட்சித்து, நான் சொல்லத்தான் போறேன், ஈனச் சொல்லாயினுமாக மத்தொன்னில்லை சுருங்கச் சொன்னோம் மாநிலத்தை எவ்வுயிருக்கும் திண்ணனாம் அறியச் சொன்னோம் அப்படின்னுட்டு அடைவு கேடாக. இப்ப இவர்கிட்ட வந்தவாள் எல்லாம் நிர்வேதம் ஏற்பட்டு ஆத்மஹிதத்திலே நோக்கோடே வந்தவர்களானால், ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாதவான்னு வச்சுக்கோங்க, அவர்களை கூப்பிட்டு நான் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் என்று அவர் உபதேசிக்கிறார். இப்படி உபதேசிப்பது எதனாலேனால் அழகா சாதிக்கிறார். நமக்கு பகவானோட ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை பகவானுடைய அருளாலே நாம் உணர்ந்திருக்கிறோம். நமக்கு எவ்விதம் அவனோட ஒரு தொடர்பு இருக்கிறதோ அப்படித்தானே உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் பகவானோட தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை இவர்கள் இழந்து கிடக்க ஒண்ணாது. இவர்களுக்கு தெரியலையே, பெருமானோட இருக்கிற தொடர்பை இவர்கள் அறிந்து கொள்ளவில்லையே அப்படின்னு கலங்குகிறார். அந்த சம்பந்த ஞானம்ங்கிறது இருக்கு பாருங்க, அந்த சம்பந்த ஞானம் இருக்கிறபடியினாலே கண்டாத்தேன் உலகியற்கை என்று இந்த உலகத்தினுடைய இயல்பை பார்த்து அவராலே ஆறி இருக்க போகவில்லை. அதனால என்ன செய்கிறார் அப்படின்னால், மிக்க கிருபையுமிரே, அந்த கிருபையினாலே அருள் கண்டீர் உலகனில் மிக்கதேன்னு மதுரகவிகள் பாடுறாரு இல்லையோ, அந்த கிருபையினாலே அவர் உபதேசிக்கிறார். தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவர்க்கும் இவர் அடிபணிந்தவர்க்குமே இவையுள்ளதுன்னு மேல காட்டுறாரு இல்லையோ. ஆழ்வார போல சில பேர் உண்டு. அவர்கள் யார் யாவர் அப்படின்னால், ஜெகஜனனியான பிராட்டி பிரகலாதன், அதற்கு மேலே விபீஷண ஆழ்வான், நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய அடிபணிந்து உய்ந்தவரான இராமானுஷன். ஆழ்வார போல யார் யாருன்னா தாயார் பிரகலாத ஆழ்வான், ஸ்ரீ விபீஷணன், அதற்கு மேலே எம்பெருமானார் என்னெல்லாம் நாயனார் ரொம்ப ஆச்சரியமாக காட்டி அருளுகிறார். அதனாலே உபதேசிக்கிறார் ஆழ்வார். அவரால் உபதேசிக்காமல் இருக்க முடியவில்லை. அந்த சம்பந்த ஞானம் இருப்பதே காரணமாகவும் தம்முடைய கிருபையாலும் அவர் உபதேசிக்கிறாருங்கிறது சொல்லப்பட்டது. இன்னொன்னு ஆழ்வார் பார்க்கிறார், பகவத் விஷயம்ங்கிறது அது நாம எப்படி அனுபவிக்க வேண்டும்னு சொன்னால், கூடி இருந்து குளிர்ந்திருக்க வேண்டும். பலரோடும் கூடி அனுபவிக்கத்தக்க விஷயம். இதை தனித்து அனுபவித்தல்ங்கிறது ஒரு நாளும் இன்பம் தாராது. அதனால எல்லோரையும் சேர்த்து கொள்ள வேண்டும்னு இருக்கிறபடினாலே கண்ணனும் கீதையில் அப்படித்தானே சொல்றார், மச்சித்தா மத்கத பிராணாகா போதயந்த பரஸ்பரம்னு சொல்றாரு இல்லையோ. என்னை சேர்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னால், என்னிடத்திலே சித்தம் லயிக்க பெற்றவர்களாய், என்னையே எல்லாமுமாக கொண்டிருப்பவர்களாய், போதயந்த பரஸ்பரம், பரஸ்பரம் அந்த பக்தர்கள் பேசிக்கொள்ளும் போது இதர விஷயங்களை எல்லாம் பற்றி பேசவே மாட்டார்கள், என்னை பத்தி தான் பேச்சே அமைந்திருக்கும் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையோ. அதனாலே பிறரோடு உசாவியே போதுபோக்கி தரிக்க வேண்டியவரான தாம் அப்படிப்பட்ட அதிகாரிகளை பெறுதற்காக நாற்புறமும் கண் வைத்து பார்த்தார். அதாவது கடைப்பாளான்னு தேடி பார்த்திருக்கார் ஆழ்வார். எல்லாரும் சம்சாரிகளாய் இருந்தனர். உண்டியே உடைய உகந்தோடும் இயல்பினர்களாக எல்லோரும் இருக்கிறார்கள். அன்னவர்களை கண்டவாறே, அவர்களை பார்த்த உடனே என்ன ஆகி போச்சு அப்படின்னால், வாளேறு காண தேளேறுமாயுமா போலே தம் இழவை மறந்தார். தனக்கு இன்னும் பகவான் கிடைச்ச பாடில்லை, அந்த கவலை நிறைய இருக்கவருக்கு. இருந்தாலும் சரி, அவனை பத்தி சில பேரோட பேசியாவது நாம் ஆறி இருப்போம்னு பார்த்தார். நம்ம எல்லாம் பார்த்தார். சம்சாரிகள் நம்மளை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, இவா வரப்போறது இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டார். சரி, நம்ம இயல்பு எப்படி இருக்குன்னா, இழந்தோம் என்கிற இழவு எண்ணிக்கை இருக்கிறவர்கள். கீழே சொன்னேனே, இழந்துட்டோம், அந்த பச்சாத்தாபம் கூட நம்ம கிட்ட இல்லை. அப்படித்தான் நாம் இருந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம பார்த்தார், ஐயோ இதுகள் கதி நம்மளை விட மோசமா இருக்கேன்னு ஆழ்வாருக்கு தோன்றியதாம். அதை எப்படி விவரிக்கிறார்கள்னு சொன்னால்,
வாளேறு காண தேளேறு மாயுமா போலே. ஒருத்தனை தேள் கொட்டு எடுத்து ரொம்ப ஆகாத்தியம் பண்ணிட்டான். முதல் தடவைன்னு வச்சுக்கோங்க. ஆகாத்தியம் ரொம்ப அதிகம் பண்ணிட்டான். ஐயோ ஐயோன்னு கதறுகிறான், துடிக்கிறான். எல்லாம் சொல்லியிருக்கா, ஒன்னும் இல்லை, சரியா போயிடும், கவலைப்படாதேன்னு சொல்லியிருக்கா. சரிவா ஒரு மருத்துவரை பார்த்து விட்டு வந்து விடுவோம் அப்படின்னு அழைச்சிட்டு போறா. போற வழியெல்லாம் இவன் கத்திண்டே போறான், கூப்பாடு போட்டு கொண்டே போகிறான். எதிர்க்க ஒருத்தன் வந்துட்டு இருந்தானா. யாரோ அறிவாள் எடுத்து வெட்டியிருக்கா போல் இருக்கு. ஆனா கையை அருந்து தொங்கரா போல வெட்டியிருக்கான்னு வச்சுக்கோங்க. குருதி சொட்ட சொட்ட எதிரிலே அவன் வருகிறான். ஆனா ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை. அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கான். எதுவுமே நடக்காதா போல அவன் வந்துட்டு இருக்கான். இதை இந்த தேளேறு, அதாவது தேள் கடித்து வலி உண்டவன், தேள் கடித்து அதனாலே துடிக்கிறவன் அவன் பார்த்தான் பாருங்கோ. பார்த்த உடனே அவன் நினைச்சுட்டானா, என்ன ஆச்சரியமா இருக்கு, இத்தனை பெரிய அறிவாள் வெட்டு காயம், குருதி சொட்ட சொட்ட வருகிறான், ஆனாலும் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, ஒரு கூப்பாடு இல்லை. பார்த்த உடனே தன் வலியே அவனுக்கு மறந்து போச்சான். தன்னை தேள் கடிச்சதையே அவன் மறந்து போயிட்டான். அது ஒரு வலியாவே அவனுக்கு அப்ப தெரியல. அப்படித்தான் இப்போது ஆழ்வாருடைய நிலைமை இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். ஆழ்வார் பார்த்தார், ஐயோ நாம படுற பாட்டை விட இவர்கள் படுகிற பாடு அது இன்னும் பெரியதாக தெரிகிறது, ரொம்ப சிரமப்படுறா போல் இருக்கே அப்படின்னுட்டு பார்த்துட்டு அத்தனை பெரிய கவலை அவருக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த கவலை ஏற்பட்டபடியினாலே பிறர் படும் அனர்த்தம் கண்டால் அத்தை பரிகரித்து பிறகு தம் இழவை பரிகரித்துக் கொள்ள நினைக்குமவராகையாலே. இவர் என்ன பண்ணுவார், அடுத்த வாழ்க்கை ஒரு கஷ்டம்னா முதல்ல அதை போக்கிடணும், நம்ம கஷ்டத்தை அப்புறம் பார்த்துக்கலாம்னு இருக்கிறவர். அப்படி இருக்கிறபடியினாலே தம் இழவை பரிகரித்துக் கொள்ள நினைக்குமவராகையாலே உபதேசத்தாலே அவர்களையும் திருத்தி கை கொள்ள பார்க்கிறார், அவர்களையும் திருத்திடணும்னு பார்க்கிறார். உபதேசித்த வளவிலும் அவர்கள் திருந்த காணாமையாலே. சரி, இவர் உபதேசித்தார், அவர்கள் உடனடியாக திருந்து விட்டார்களானால், அப்படி உடனடியாக அவர்கள் இவர் வார்த்தையை கேட்டு இவரோட சேர்ந்துடல. இப்ப என்ன நினைச்சுக்கிறாரா, நல்ல வேளை நான் பிழைத்தேன்னு நினைச்சுக்கிறார். எம்பெருமான போல பரமானுகிரகம் செய்ய வல்லவன் யார் உளன்? அந்த பெருமான போல அனுகிரகம் பண்றதுக்கு ஒருத்தர் உண்டா? என்னை எப்படி படைச்சு வச்சிருக்கான்? இவர்களை போல என்னை வைக்காமல் அந்த பெருமானை பாடும்படியாக என்னை வைத்தானே, அந்த எம்பெருமானையே நான் கவி பாட பெற்றேனே அப்படின்னு தம்மை பற்றின உகப்போடே தலை கட்டுகிறார். உங்களுக்கு புரியுறதா? ரொம்ப சுலபமான விஷயம்தான். எல்லாரையும் திருத்தணும்னு பார்த்தார், உபதேசித்து பார்த்தார், உடனடியா ஒருத்தரும் திருந்தறதா தெரியல. அப்ப தம்மை பார்க்கிறார், நல்ல வேளை நான் இவர்களை போல இல்லை, நான் பகவானையே பாடிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோடே தலை கட்டுகிறார். இந்த திருவாய்மொழி 100 பாசுரம் ரொம்ப ஆச்சரியமா மணவாள மாமுனிகள் சாதித்திருக்கிறார். சொன்னாவில் வாழ்வுலவீர் சோறு கூரைக்காக மன்னாத மானிடரை வாழ்த்துதலால் என்னாகும், என்னுடனே மாதவனை ஏத்துமெனும் குருகூர் மன்னருளால் மாறும் சன்மம் என்று பாடியிருக்கிறார். சோறு கூரைக்காக மன்னாத மானிடரை வாழ்த்துதலால் என்னாகும். எதற்காக நாம நரஸ்துதி எல்லாம் பண்றோம் அப்படின்னால், ஏதாவது கொடுப்பாங்கிறதுக்காக பண்றோம். கொண்டாடினால் அவன் ஏதேனும் கொடுக்க கூடும். அப்படி கொடுத்து நாம் பெற்று எத்தனை காலத்துக்கு உஜ்ஜீவித்து விட முடியும் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் கூப்பிடுறார். என்னுடனே மாதவனை ஏத்துமெனும் குருகூர் மன்னருளால் மாறும் சன்மம். குருகூர் மண், அவர் கூப்பிடுறாரு எல்லாரையும், என்னன்னு என் கூட வாங்கோ, எல்லாரும் சேர்ந்து மாதவனை ஏத்துவோம், அவனைத்தான் கொண்டாட வேண்டும் அப்படின்னு கூப்பிடுறார் என்று இந்த பதிகத்தினுடைய இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை மணவாள மாமுனிகள் காட்டி தருகிறார். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, கொண்டாடத் தகுந்தவன் பகவான் தான், கொண்டாடப்பட வேண்டியவனும் அவன்தான். அவனை பரிபூரணமாக கொண்டாடுகைங்கிறது நடக்கக்கூடியதான்னு கேட்டா அது நிச்சயமா இயலாத காரியம். அப்ப எதுக்கு கொண்டாடணும்னு ஒருத்தர், பகவானை பரிபூர்ணமாக கொண்டாடுவது முடியுமான்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லிட்டீர். அப்ப எதற்காக அவரை கொண்டாட வேண்டும்னா, நம்முடைய ஸ்வரூபத்திற்கு சேர்ந்தது அவனை கொண்டாடுகை என்பது. அதற்காக நாம் கொண்டாட வேண்டும். வேதம் என்ன சொல்றதுன்னு பாருங்கோ, யோ அஸ்யாத்யக்ஷா பரமேவ்யோமன்னு அப்படிங்கிறது. சோ அங்க வேத எதிவான வேத, பகவான் இந்த பிரபஞ்சத்திற்கே அவர்தான் தலைவனாக இருக்கிறார். அந்த பகவான் பரமாகாசங்கிற பரமபதத்திலே வசிப்பவனாக இருக்கிறான். அவனுடைய பெருமையை அவனும் கூட அறிவானோ அறியானோ என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கூட தன் பெருமை தெரிஞ்சின்றிருக்கானோ இல்லையோ, தனக்கும் தன் தன்மை அறிவறியான், தாம் தம் பெருமை அறியார் என்னெல்லாம் பாசுரம் இருக்கிறதோ இல்லையோ. அதனாலதான் ஆள வந்தார் ரொம்ப அழகா பாடினார். மகிமானவ சீகராணுகு சக்கியோனமாத்துமபி சர்வ பிதாமகாத்யைன்னு பாடினார். எம்பெருமானுடைய மகிமையாகிற அந்த பெரிய கடல் இருக்கிறதே, அதுல ஒரு திவலை என்ன
ஒரு சிறு கூறு, ஒரு சிறு துளியை கூட துதிக்கும் திரள் அற்றவர்கள் பிரம்மாதி தேவர்கள் அப்படின்னு காட்டுறார். பிரம்மாதி தேவர்களால கூட பெருமானுடைய அந்த பெருமையிலே ஒரு சிறு கூரை கூட அவர்களாலே பாட முடியாது, சொல்ல முடியாது அப்படின்னு அவரும் சாதிக்கிறார். ஆளவந்தாரும் ஸ்தோத்திர ரத்னத்திலே பாடுகிறார். வேதாந்த தேசிகன் பகவானுடைய பாதுகைகளினுடைய பிரபாவத்தை வெளியிடும் போது சொல்லுகிறார், நிச்சேஷம் அம்பரதலம் யதி பத்ரிகா சியாத் சப்தார்ணவி யதி சமேத்ய மஷீ பவித்ரி வக்தா சஹசிரவதனஹா புருஷஸ்வயம் சேத்து லிக்கேத ரங்கபதி பாதுகையோகோ பிரபாவகா அப்படின்னு காட்டுகிறார். ஒண்ணுமில்ல, ஆகாச பரப்பு மொத்தத்தையும் நாம காகிதமாக்கிடலாமா? ஆக்கிடலாம். சப்தார்ணவி 7 கடல்களையும் கொண்டு வந்து அதையே மையாக நிரப்பி எழுதத் தொடங்கினால் எழுதுகிறவர் சொல்லுகிறவர் எப்படிப்பட்டவர்னா சஹசிரவதனஹா புருஷஸ்வயம் சேத்து, ஆனா 1000 நாக்கு படைத்திருக்கிற ஆதிசேஷனை போல இருக்கிறவர், 1000 முகம் கொண்டவராக ஒருத்தர் இருக்கிறார்னு சொன்னால் அவரால கூட பெருமானுடைய பெருமையை, அவனுடைய பாதுகைகளினுடைய பெருமையை எழுதி முடிக்க முடியுமானால் முடியாதுங்கிறது தான் இங்கே விஷயம் என்று காட்டுகிறார். அப்படி இருக்கும்போது துதிகளுக்கு அப்பாற்பட்டவன் பகவான் என்று தேறுகிறதே, அவனை எதற்காக நாம் கொண்டாட வேண்டும்? இவ்வளவு நாள் திரும்ப திரும்ப நம்ம சொல்றது என்ன? அவரை முழுமையாக அவர் பெருமைகளை சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றோம். அப்ப எதற்காக அவரை நாம பாட வேண்டும், எதற்காக சொல்ல வேண்டும்னால், பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல ரொம்ப அழகா இதற்கு பதில் சொல்லுகிறார். அந்யத்ர அதத்குணோக்திஹி பகவதீன ததுத்கர்ஷ சௌர்யைஹி பரேஷாம் ஸ்துத்யத்வாத் யாவதர்த்தா பணிதிரபி ததா தஸ்ய நிஸ்ஸீமகத்வாத் ஆம்னாயானாம் அசீம்னாமபி ஹரி விபவே வருஷபிந்தோரிவாப்தௌ சம்பந்தாத் ஸ்வாத்மலாபகா நது கபலனதா ஸ்தோதுரேவம் ந கிம்மே. இது ரொம்ப அழகாக சாதிக்கிறார். பகவான் எல்ல கடந்த வைபவம் உடையவன், அவனை துதிப்பதுங்கிறது சம்பாவிதம் அன்று. பின்ன ஏன் துதிக்கணும்? இதையே சொல்லிட்டு இருக்கே தவிர பின்பு ஏன் துதிக்கணும்னு சொன்னா, வாய்ப்படைத்த பிரயோஜனத்துக்காகவே துதிக்க வேண்டும். இப்ப நான் துதிக்கிறேன் அப்படின்னா அவர் குணங்களை மொத்தமா சொல்லிட போறேன் எல்லாம் நான் நினைத்து கொள்ளவில்லை. அந்த எண்ணத்தினாலே நான் துதிப்பதற்கு இழிந்தவன் அல்லேன். அப்ப ஏன் பாடுறீர்னா, வாய்ப்படைச்ச பிரயோஜனம், என்னால முடிஞ்ச வரைக்கும் பாடிட்டு போறேன் அப்படின்னு நான் பாடுறேன். இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம்ங்கிறது எப்படி இருக்கும்னா, அது 2 வகைப்பட்டிருக்கும். நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்றோம் இல்லையா? அது 2 வகைப்பட்டிருக்கும். எப்படின்னா, இல்லாத குணங்களை வேறிடத்திலிருந்து ஏறிட்டு புகழ்வதை ஸ்தோத்திரமாக சொல்லுகிற ஒரு பட்சம் உண்டு. ஒரு இடத்துல இல்லாத விஷயம் இன்னொரு இடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்துல அதை பொருத்தி பார்த்து இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லுகை, அது ஒரு வகை. இன்னொன்னு, ஒருத்தர் இடத்துல இருக்கிற குணங்களை சொல்லி புகழுகை. இன்னொரு இடத்துல என்னெல்லாம் எடுத்துன்னு வரல, இவர்கிட்ட இருக்கிற நல்லதையே பார்த்து நான் அதை தேர்ந்தெடுத்து ஒருத்தரை கொண்டாடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 2மே பகவான் இடத்துல செய்ய போகாது. இப்போ ஒருத்தரை கொண்டாடுறேன், அவர்கிட்ட இல்லாத நன்மைகளை வேற எங்க இருந்தோ எடுத்துன்னு வந்து, இப்போ பகவானிடத்துல இருக்கக்கூடிய நன்மைகள் அங்க இருந்து எடுத்துன்னு வந்துட்டேன், அதெல்லாம் சொல்லி நீதான் இந்திரன் நீதான் சந்திரன் ஒருத்தர் கொண்டாடிட்டு இருக்கேன்னா, இப்ப இல்லாத விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன். இப்படி ஒரு விதமா கொண்டாடுகை. இருக்கிறதையே சரி, ஒருத்தர்கிட்ட இருக்கிற 1 2 இருக்கலாம் இல்லையா, அதையே சொல்லி கொண்டாடுறேன். இந்த 2மே பகவான் இடத்துல செய்ய முடியாதுன்னு காட்டுறார். ஏன் அப்படின்னால், பகவான் உயர்வர உயர்நலம் உடையவன், சமஸ்த கல்யாண குணாத்மகன். அதனாலே அடுத்தவர்களுடைய குணங்களை அவனிடத்திலே ஏறிட்டு சொல்லுகைங்கிறது அது அசம்பாவிதம், அது நடவாத காரியம். ஏன்னா எல்லா குணங்களும் அவர்தான் சமஸ்த கல்யாண குணாமிருதோததின்னு இருக்காரோ இல்லையோ, ஒரு கடலை போல விளங்குகிறாரோ இல்லையோ, கல்யாண குண சாகரம் அப்படின்னு சொல்றா போல இருக்காருன்னா, அப்ப அடுத்தவரிடத்துல இருந்து கொண்டு வந்து பிறருடைய குணங்களை கொண்டு வந்து அவரை கொண்டாடுகை ஏறிட்டு சொல்லுகைங்கிறது அது நடவாத காரியம். சரி, இவர்கிட்டயே எல்லா குணங்களும் இருக்கே, எல்லாவத்தாலும் நிறைந்தவராக இருக்கிறாரே, இவரை கொண்டாடிட முடியுமான்னா, அளவிறந்த கல்யாண குணங்களில் ஒரு சிறு பகுதியும் எண்ணி பேச ஒண்ணாது, அதையும் முழுசா நம்மளால பேச முடியாது. அப்ப அடுத்தவர்களுடைய குணங்களை கொண்டு வந்து இவரை கொண்டாடுவதுங்கிறதும் அசம்பாவிதம். சரி, இவர் குணங்களையே நாம முழுசா பாடுடலாமான்னு சொன்னா அதுவும் முழுசா பாடுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது, யோக்கியத்தை இல்லை. ஆனா வேதங்கள்லாம் கொண்டாடுறதே அப்படின்னால் அதைத்தான் சொல்றார். சம்பந்தாத்து ஸ்வாத்மலாபகா வருஷபிந்தோரிவாப்தவுன்னு மேல சாதிக்கிறார் இல்லையோ, அழகான அர்த்தம் காட்டுறார். கடல் இருக்கு,
கடல்ல ஏதாவது தண்ணீருக்கு பஞ்சம் உண்டா? கடல்ல நீர் இல்லைன்னு ஏதாவது உண்டா? நிறைய நீர் இருக்கு. மேகம் வருஷிக்கிறது, கடல்ல தான் வருஷிக்கிறது. அப்ப பார்த்துட்டு மேகம் இந்த கடலை பார்த்துட்டு, உங்ககிட்ட தான் ஏற்கனவே நிறைய ஜலம் இருக்கே, நான் எதுக்கு மொத்தத்தையும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொட்டணும்னு கேட்கறதா? கொட்டுறதோ இல்லையோ? அப்ப ஏன் கொட்டுறதுன்னா, ஒரு சம்பந்தாத்து ஸ்வாத்ம லாபகா, அதுக்கு ஒரு பெருமை ஏற்படுறது, கொண்டு போய் கடல்ல கொட்டினோம்னு ஒரு பெருமை ஏற்படுறதோ என்னமோ. அதை போலத்தான் நாம பகவானை கொண்டாடுகைங்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னா, அதனால அவருக்கு ஒரு பெருமை உண்டாட போறது இல்லை. இப்ப மேகம் பொழிந்துதான் கடலிலே தண்ணீர் உண்டாகிறதுன்றது கிடையாது. கடல்ல தண்ணீர் இருக்கவே செய்கிறது. அதை போல நாம கொண்டாடித்தான் பெருமானுக்கு புதிதாக பெருமைகள் உண்டாக போகிறதுங்கிறது கிடையாது. அவருக்கு எப்போதுமே பெருமைகள் உண்டு. நம்முடைய ஒரு சத்தைக்காக நாம் இருத்தல் வேண்டுமே, அதற்காக நாம பெருமானை கொண்டாடுகிறோம் பாடுகிறோம்ங்கிறதான் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பாடத் தகுந்தவன் பகவான் தான்ங்கிறது நமக்கு நன்கு தெரிகிறது. எப்போதும் நரஸ்துதிங்கிறது ரொம்ப தாழ்மையானது. ஒருத்தர் இடத்துல போய் நாம தாழ்ந்து கையேந்து நிற்பதுங்கிறது நிச்சயமாக நம்மை சிறுமைப்படுத்தும். அதை ஒருபோதும் நாம் செய்வதுங்கிறது கூடவே கூடாது அப்படிங்கிறத நினைவிலே கொள்க. அதைத்தான் இந்த பதிகத்தாலே சொல்லுகிறார். குவலயானந்தத்துல ஒரு அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை சொல்றேன். இந்த கவி சொல்றார், ஒரு மானை பார்த்துட்டு சொல்றார், அந்த மான் இருக்கே அது சிரிக்கணும்னு ஆசை வந்துருச்சுன்னா சிரிக்கும். அது ஒரு மாதிரி முகத்தை சிரிக்கிறா போல வச்சுக்கோங்க. ஒரு பணக்காரனை பார்த்தா சிரிக்கணும்னு நிர்பந்தம் அதற்கு கிடையாது. சிரிக்கணும்னு நினைச்சா சிரிக்கலாம், இல்ல மானுக்கு சிரிக்க வராது சுவாமி நீங்க சொன்னாலும் சரி. ஒரு பணக்காரனை பார்த்தா சிரிக்கணும்னு அதுக்கு தெரியாது. நாம பார்த்தா பெரிய தனிகரா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவரை பார்த்தா ஒரு சௌக்கியமா இருக்கீங்களா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு போய் பேசுற வழக்கம்லாம் வச்சுட்டு இருப்போம் இல்லையா? அதெல்லாம் ஒருபோதும் மான் செய்யாது. இன்னொன்னு, முகஸ்துதிங்கிறத அடியோட பண்ணாது. யத்வக்திரம் முகுரீக்ஷசே ந தனினாம் ப்ரூஷே ந சாத்தூன் மிருஷா நைஷாம் கர்வவச்ச ஸ்ருணோஷி நச்சதான் பிரத்யாசயா தாவசி காலே பால திருணானி காதசி பரம் நித்ராசி நித்ராகமே தன்மே ப்ரூஹி குரங்க புத்திர பவதா கிம் நாம தப்தம் தபஹா. ரொம்ப அழகான ஸ்லோகம் பாருங்க. நைஷாம் கர்வவச்சா ஸ்ருணோஷி, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பேசுவா பாருங்க. அந்த பேச்செல்லாம் கேட்கணுங்கிற அவசியமும் அதற்கு இல்லை. யாரையும் பார்த்து அது பல்ல காட்டுறது இல்லை. யாருக்கும் அது முகஸ்துதி யாரிடத்தும் சென்று செய்வதில்லை. யாருடைய கர்வமான வச்சனங்களையும் அது கேட்பதில்லை. தான் யாரிடத்திலையும் போய் எதற்காகவும் நிற்பதும் இல்லை. பசி எடுத்ததுன்னா போய் அங்க போய் புல்ல தான் சாப்பிடுவதுங்கிற வழக்கத்தை கொண்டிருக்கு. தூக்கம் வந்துருத்துன்னா படுத்துன்னு தூங்குறது. இதை விட ஒரு பெரிய தபசு உண்டா? இது எப்பேற்பட்ட வரம் இது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியலையே, எங்களால முடியலையே அப்படின்னு சொல்லுமா போலே அமைந்திருக்கிற விசேஷம். அப்படித்தானே நாமும் இருக்க வேண்டும். வைராகியசீலர்களாக இருக்க வேண்டும். கணிகண்ணன் அதைத்தானே சொல்லிட்டு வந்தான். ராஜா கூப்பிட்டான், என்ன கவி பாடுன்னா, நான் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் அப்படின்னு தான் பகவானை தான் பாடுவேன், ஒன்னெல்லாம் பாட முடியாதுன்னா ஊரை விட்டு போ அப்படின்னா ராஜா நேரம் வந்தார். திருமழிசை ஆழ்வார கூட்டுண்டார். திருமழிசை ஆழ்வார் வேகாசேத்து பெருமாளை கூட்டுண்டார். எல்லாருமா கிளம்பி போனா. திரும்ப ராஜா வந்து பிரார்த்திச்சான், திரும்ப வந்தா. வேகாசேத்து பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி பெருமாள்னு ஆனார். இந்த சரித்திரம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற சரித்திரம் தானே. அதனால எப்போதும் நரஸ்துதிங்கிறத பண்ணவே கூடாது. பகவானைத்தான் துதிக்க வேண்டும். பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பாடுறாரு பாருங்கோ. ஏகோ முக்தாதபத்திர பிரச்சல மணிகணாத்காரி மூலிர் மனுஷ்யா திருப்யத்தந்தாவலஸ்தா ந கணயதி நதான் யக்ஷணம் க்ஷோணிபாலான் யத்தஸ்மை திஷ்டதேன்யः கிருபணமசரணோ தர்சயன் தந்த பங்கி தத்தே ஸ்ரீ ரங்கராஜ பிரணயினி நயன உதஞ்சித ஞஞ்சிதாபியாம் நயனோதஞ்சித ஞஞ்சிதாபியாம். ரொம்ப அழகான ஸ்லோகம். ஒரு பெரிய தனிகன், சக்கரவர்த்தியா இருக்கிறவன் ஒருவன். அவன் ஒரு யானை மேலே அமர்ந்து கொண்டு ஊர்வலமாக போகிறான். அப்ப நிறைய பேர் கீழே நிற்கிறார்களாம். சிற்றரசர்கள் எல்லாம் கீழே நிற்கிறார்கள். இன்னும் சாமானியப்பட்டவா கீழே நிற்கல, சிற்றரசர்கள். அவர்களும் அரசர்கள் தான். ஆனா யானை மேல உட்கார்ந்து இருக்கிறவன் பேரரசன், யானை மேலே அமர்ந்திருக்கிறான். அவன் யானை மேல அமர்ந்து போறதே எதற்காக அப்படின்னா, இப்படி சொல்லுவான், தான் பெரியவன்னு மற்றவர்களுக்கு காட்டணும்னுட்டு அவன் யானை மேல உட்கார்ந்து போலையாம். மற்றவர்கள் எல்லாம் தனக்கு கீழ்ப்பட்டவர்கள்னு காட்டணும்னு ஆசையம். அதுக்காகவே யானை மேல ஏறி உட்கார்ந்து கொண்டு இந்த கர்வம் தோத்த அவன் போகிறான். மேல ஒரு வெண்கொற்ற குடை இருக்கிறது. தான் ஒரு மணி மகுடம் அதை அவன் சூடி இருக்கிறான். அதுல நிறைய நானா விதமான ரத்னங்கள் கற்கள் எல்லாம் அதுல பதிக்கப்பட்டுள்ளன.
அந்த சமயத்துல அந்த குடையோட அந்த முடி போய் அப்படியே உரசுமா. அது உரசும் போது வேறு ஒரு வினோதமான ஒரு ஒலியை எழுப்புகிறது, அது சப்திக்கிறது. அதோட அப்படி ஆடி ஆடின்னு அந்த யானை மேல உட்கார்ந்து கொண்டு வருகிறான். யானையை பட்டர் ரொம்ப அழகா சொன்னார். யானை இருக்கு பாருங்க, அதுக்கு அவ்வளவு கர்வமா. உனக்கு என்னடா கர்வம்னு கேட்டா, இத்தனை பெரிய பேரரசரை நான் தான் சுமக்கிறேன், அவருடைய பட்டத்து யானை நான், அப்படிங்கிற கர்வம் அதற்கு இருக்கிறதாம். இந்த கீழே இருக்கிற சித்தரசர்கள்லாம் இருக்க பாருங்க, அவளை பார்த்து அவன் சிரிக்கிறதா இல்ல, பாக்குறதாவே இல்லை. அவனுடைய பார்வை அப்படியே மேலான பார்வையா இருக்கு, கீழேயே பார்க்கல அவன். ஆனா கீழே இருக்கிறவா நன்னா பல்வரிசை எல்லாத்தையும் காட்டிண்டு 32 பற்களையும் காட்டிக் கொண்டு, அவன் நம்மளை பார்க்க மாட்டானா, பார்த்தா இந்த புன்சிரிப்பை அவனுக்குன்னு கொடுத்துருவோம் அப்படின்னு சிரிச்சுட்டே இருக்கலாம். அவனை பார்க்கணும் பார்க்கணுங்கிற ஆசையோட சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவன் பாருங்க அப்படியே மேலான பார்வை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கானோ இல்லையோ. ராசரப்பட்டர் சாதிக்கிறார், தாயார் அப்படி எவனை மேல பார்த்தாலோ அவன் மேல யானை மேல உட்கார்ந்து இருக்கிறான், எவனை கீழே பார்த்தாலோ அவன் கீழே பல்லக்காட்டி கொண்டு நிற்கிறான். இந்த பல்லக்காட்டி கொண்டு நிற்கிற நிலைமைங்கிறது இருக்கு பாருங்க, ஒருபோதும் நமக்கு வரவே கூடாதுங்கிறத நாம முக்கியமாக எப்போதும் புந்தியுள்ளே கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால அந்த நிலைமைங்கிறது நமக்கு வரவே கூடாது. விவேக புத்தியுள்ள புருஷனாக நாம் இருக்கிறோம்னு சொன்னால், நம்ம இடத்துல தைரியம்ங்கிற சிறந்த குணம் இருக்கிறதுன்னு சொன்னால், எத்தனை கீழான நிலைமை ஏற்பட்டாலும் நாம் கீழானவர்களாக ஆகவே மாட்டோம். அதை சொல்ற ஒரு பிரமாணத்தை சொல்றேன். கதர்த்திதஸ்யாபிஹி தைரிய விருத்தேஹே ந சக்கியதே தைரிய குண பிரமாஷ்டும் அதோமுகஸ்யாபி கிருதஸ்ய வன்னேஹே ந அதஹா ஷிகா யாந்தி கதாச்சிதேவ ந அதஷிகா யாந்தி கதாச்சிதேவ. எத்தனை இழிவுபடுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் விவேக புத்தியுள்ள புருஷனிடமிருந்து அவனுடைய தைரியம்ங்கிற அந்த சிறந்த குணத்தை ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றா. ஒரு தீவெட்டி இருக்கு, அந்த தீவெட்டிய தலைகீழ அப்படிங்கும், அப்ப கூட அக்னிஜ்வால ஊர்துவ முகமாத்தான் இருக்கும், மேல் நோக்கித்தான் இருக்கும். தலைகீழாக பிடிக்கப்பட்டாலும் அக்னிஜ்வாலை அது மேல் நோக்கியே ஒளிருமா போலே புத்திமானுடைய இயல்பும் அப்படித்தான் இருக்கும். அவனிடத்துல இருந்து தைரியத்தை மட்டும் நீங்கள் ஒருபோதும் பறித்து விட முடியாது. அவன் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பான். இவை அனைத்தையும் திருவுள்ளத்திலே கொண்டுதான் ஆழ்வார் பாடுறார். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோன்னு தொடங்கி பாடுகிறார். வடதேசத்திலே பக்த ரஹீம்னு ஒருத்தர் இருந்தார். ரஹீம் அப்படின்னு அவருக்கு பேரு. இஸ்லாமியர், சிறந்த கிருஷ்ண பக்தர். கண்ணனிடத்திலே அவருடைய காதல்ங்கிறது அபரிமிதமானது. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. प्रीतम छवि नैन बसी पर छवि कहाँ समाय भरी सराय रहीम लखी पथिक आप फिर जाय. அவர் சொல்றார், பெருமானை பார்த்து கண்ணனை பார்த்து சொல்றார், என்னுடைய கண்கள்ல உன்னுடைய மோகன திருவுருவம் இருக்கிறதே அதுதான் நிறைந்திருக்கிறது. என்னுடைய கண்களை உன்னுடைய மோகன திருவுருவம் கொள்ளை கொண்டு விட்டதுங்கிறார். பெருமகனே, என் கண்களிலே நிறைந்தாய் நீ, என் கண்களிலும் மனத்திலும் மற்றையோருக்கு இடமில்லைங்கிறார். உன்னை தவிர வேற யாருக்கு இடமே கிடையாது. இப்போ பகவான் வேடிக்கையா கேட்டாராம், ஏன் மத்தவா வந்தா விட மாட்டியா? நான் இருந்துட்டு போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற யாராவது வந்தா தங்க வைக்க முடியாதா? அதுக்கு அழகா பதில் சொல்றார். ஒரு விருந்தினர் விடுதி அப்படின்னு இருக்கு. அந்த விருந்தினர் விடுதி முழுவதுமாக விருந்தினர்களாலே நிரம்பி வழிகிறதுன்னு சொன்னா, அப்ப இது பெரிய பலக வாசல்ல வச்சிருவாளோ இல்லையோ, ஹவுஸ்ஃபுல்னுடுறா. சினிமா தியேட்டர்லாம் போனா கூட ஹவுஸ்ஃபுல் போர்டு வச்சுட்டான் அப்படின்வா. இனிமே யாருக்கும் வந்தா நாங்கள் அனுமதி சீட்டு கொடுப்பதாக இல்லை, ஏன்னால் இருக்கைகள் காலியாக இல்லை அப்படிங்கறது அர்த்தம் கிடைக்கிறது இல்லையோ. அத போல விருந்தினர்களாலே நிரம்பி வழியும் விடுதி இருக்கிறதே, அதிலே புதிதாக வருபவர்களுக்கு இடமில்லைங்கிறதத்தானே நாம விடையாக சொல்ல முடியும். அதனால பெருமானே, உன்னை தவிர வேற யாருக்கும் இடமில்லை. இப்ப இதை எதற்காக விண்ணப்பித்தேன்னு சொன்னால், இந்த நாக்கு பகவானை பாடுமே தவிர அவரை பாடுறதுக்கே நேரம் போதலை என்று இருக்கும் போது நாம மற்றவர்களை பாடுவதாகவே இல்லை, நேரம் கிடைத்தாலும் பாடுவதாக இல்லை. பாடுவதாக இல்லை, நேரம் கிடைத்தாலும் பாடுவதாக இல்லை. பகவானை மட்டும்தான் பாடணும். ஏன்னா அவனுடைய மோகன திருவுருவம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது, நாம் அவனுக்கே ஆட்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல விஷயம். ஆழ்வார் இந்த திருவாய்மொழியை எவ்வளவு அழகா ஆரம்பிக்கிறார் பாருங்கோ. சொன்னால் விரோதம் இது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ அப்படிங்கிறார். இப்போது நான் சொல்லும் இந்த ஹித வார்த்தையானது
சொல்லப்படுமாகில், நான் என்ன சொல்ல போறேனோ அதை சொன்னேன்னா விரோதமாகிலும் உங்களுக்கு அது அனிஷ்டமாக இருக்கும், விரும்பத்தகாததாக இருக்கும். ஆகிலும் ஆனாலும் சொல்லுவன், உங்கள் அனர்த்தத்தை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல, அதனால சொல்லியே தீருவேன் அப்படிங்கிறார். கேண்மின், நன்னா காது கொடுத்து கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்றார், என்னாவிலின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிலேன். என்ன பாருங்க, என்னுடைய நாவில் நின்று உண்டான மதுரமான கவிகளை நான் வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன். இப்ப யாருக்கு கொடுப்பார் அப்படின்னால், தென்னா தெனாவென்னு வண்டுமுரல் திருவேங்கடத்து என்னான என்னப்பன் எம்பெருமான் குலனாகவே, எனக்கு மகோபகாரகனாய், எனக்கு வாக்க பிரதானம் பண்ணி இருக்கிற பெரிய உபகாரகனான பெருமான் எம்பெருமான், எனக்கு சுவாமி வகுத்த சுவாமி தலைவனாயிருக்கிற பெருமான் இருக்கிறானே, திருமலையிலே யானை போன்றவனான எம்பெருமான் என்னுடைய அப்பன் இருக்கிறானே, அவன்தான் என்னுடைய கவிக்கு இலக்கு. அப்படி இருக்கிறபடினாலே நான் வேற யாருக்கும் என்னுடைய வாக்கை கொடுப்பதாக இல்லை அப்படின்னு சொல்றார். அந்த திருமலை எப்படி இருக்கும்னு சொன்னால், வண்டுகள் தென்னா தென்னாவென்னு ஆழத்தி வைத்து ரீங்காரம் செய்ய பெற்ற திருமலை, வண்டுகள் ரீங்காரம் பண்ணிட்டே இருக்கிற திருமலை என்ன அந்த இடத்தையும் வர்ணிக்கிறார். நான் அந்த பெருமானைத்தான் பாடுவேன், வேற யாரையும் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த இடத்துல பாருங்க, சொன்னால் விரோதம் இது அப்படின்னு ஏன் ஆரம்பிச்சாருன்னா, நீங்கள் சில பிரயோஜனங்களை நினைத்து நரஸ்துதி செய்யானிருக்க, ஏதோ சில பிரயோஜனங்களை பலன்களை உத்தேசித்து நீங்கள் நரர்களை துதிக்கிறீர்கள், அதை தவிருமாறு நான் உரைக்கும் இது, அது வேண்டாம்னு நான் சொல்றேன் பாருங்க. அது உங்களுக்கு சொன்னா கேட்க பிடிக்காததா தான் இருக்கும். ஒரு குழந்தை டிவி பார்த்துட்டே இருக்குன்னா, அந்த டிவி அணன்னு நீங்க சொல்லி பாருங்க, குழந்தைக்கு கோபம் வருகிறது. அது மொபைல் பார்த்துட்டு இருக்கு, கொஞ்ச நாள் மொபைல கீழே வை, இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லி பாருங்க, அதற்கு அது அனிஷ்டமா இருக்கு, கோபம் வரத்தான் செய்யும். அதை போல நரஸ்துதி பண்ணாதீங்கோன்னு சொன்னா கோபம் வருகிறதாம். நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்காததா தான் இருக்கும், ஆனாலும் சொல்லாமல் என்னாலே இருக்க முடியவில்லை அப்படிங்கிறார். உங்களுக்கு விரோதமாகத்தான் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல ஒரு அர்த்தம் நாம பார்க்க வேண்டும். என்னன்னா, பாட்டுல சொன்னால் விரோதம்னு இருக்கு, யாருக்கு விரோதம்ங்கிறது இல்ல பாருங்க. உங்களுக்கு சொன்னால் விரோதம்னு இருக்கா அப்படின்னு இல்ல, சொன்னால் விரோதம்னு பொதுவாத்தான் இருக்கு அந்த இடத்துல. அப்போ உங்களுக்கு விரோதமாகும்னு எப்படி பொருள் கொண்டோமோ அதே போல சொன்னால் எனக்கு விரோதமாகும்னு கொள்ளலாம். நான் சொல்றது எனக்கு விரோதமாகும் அப்படின்னா இவருக்கு என்ன விரோதம் ஏற்படும் அப்படின்னு கேட்பீர்களாகில், நரஸ்துதியை பற்றி நெஞ்சினால் நினைப்பதும் வாயினால் சொல்வதுமே தமக்கு ஸ்வரூப விரோதம் என்று இவர் திருவுள்ளம். நீங்க நரஸ்துதி பண்ணாதீங்கோன்னு சொல்லணும்னு சொன்னால், இந்த நரஸ்துதினா என்ன, நரஸ்துதியினுடைய தன்மை என்னங்கிறது நம்ம நெஞ்சில படணும் இல்லையோ, அது தெரியணும் இல்லையோ. இப்ப அது எனக்கு தெரிஞ்சிருக்கு, நரஸ்துதியை பற்றி நான் சிந்திக்கிறேன், சிந்தித்ததோடன்றி நரஸ்துதி செய்யாதீருகோள்னு வேறு சொல்லுகிறேன். இப்படி நரஸ்துதியை சிந்திக்கவும் சொல்லவும் வேண்டி இருக்கிறதே, இதை பண்ணாதீங்கோன்னு சொல்றதுக்கு கூட அந்த நரஸ்துதியை பத்தி பேச வேண்டியிருக்கேன்னு அவருக்கு கவலையாம். எப்பேற்பட்ட நிலைமைன்னு பாருங்க. தனக்கு இப்போ தாம் பகவானை தவிர வேற யாரையாவது ஆழ்வார் பாடுறாரான்னா நிச்சயமா கிடையாது. பகவானை தான் பாடுறார், பாகவதர்களை பாடுறார், வேற யாரையும் பாடுறது இல்லை. ஆனாலும் அவர் சொல்றார், நீங்க நரஸ்துதி பண்ணாதீங்கோன்னு சொல்றதுக்கு அந்த நரஸ்துதியை பத்தி பேச வேண்டியிருக்கே, அது எனக்கே விரோதமா இருக்கு, சொன்னால் விரோதம் அப்படின்னு தனக்கே விரோதமா இருக்கு. இன்னொன்னு, சொன்னால் விரோதம் உங்களுக்கு விரோதம், ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்காது. ஆகிலும் சொல்லுவன், சொன்னால் விரோதமே ஆகிலும் நீங்கள் படும் அனர்த்தம் பொறுத்திருக்க மாட்டாமையாலே சொல்லாதிருக்க இல்லேன். தன் பக்கலிலே விபரீத புத்தியை பண்ணி நிற்கிற பாபிஷ்டனான ராவணனை குறித்து பிராட்டி ஹிதோபதேசம் பண்ணினா போலவும், பிராட்டி ராவணனுக்கு எத்தனை நன்மைகளை எடுத்து சொன்னாள், அதை போலத்தான் இரணியனுக்கும் அசுரபுத்திரர்களுக்கும் பிரகலாதன் ஹிதோபதேசம் செய்தான். அதே போல ராவணனுக்கு விபீஷணாழ்வான் ஹிதோபதேசம் பண்ணினான். அதை போலத்தான் விமுகரானாரையும் குறித்து ஆழ்வார் ஹிதோபதேசம் பண்ணுகிறார். அவர்களையும் விடமாட்டாத நசையாலே, இவர்கள் எல்லாம் விமுகர்கள். விமுகர்கள் அப்படின்னா பெருமானிடத்துல ஒரு வைமுக்கியம், பெருமான அவனிடமிருந்து விலகி இருப்பவர்கள். அப்படி விலகி இருப்பவர்களுக்கும் உபதேசம் பண்ணுகிறார். கேண்மினோ எப்படி இருக்கு பாருங்க, கேளுங்கோ கேளுங்கோன்றது எப்படி இருக்குன்னா, பால் குடிக்க கால் பிடிப்பாரை போலே அவர்களுடைய ஸ்வரூப லாபத்திற்கு தாம் யாச்சகராய் நிற்கிறார். நீங்க கேளுங்கோ கேளுங்கோன்னுட்டு இவர் யாச்சகராக ஒரு இறப்பாளனை போல இவர் கேட்டு இருக்கார். லாபம் யாருக்குன்னா, இதை கேட்டுட்டா அவளுக்கு தான் லாபம். இது எப்படி இருக்குன்னா,
பாலை சாப்பிடுங்கோங்கிறதுக்கு காலை பிடிச்சு கெஞ்சும்படியா இருக்கு. என்ன பால் சாப்பிடறது காலை பிடிச்சு கெஞ்சணுமா? இப்போ நீங்க பால் சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்கன்னு யாராவது காலை பிடிச்சுட்டு கெஞ்சி கேட்கும்படியா இருக்குமா? அத போல ஆழ்வார் சொல்றார், லாபம் உங்களுக்கானதாக இருந்தாலும் இப்படி யாச்சகனை போல கேட்க வேண்டி இருக்கிறது கேள்வினோன்னு சொல்லுகிறார். அதுக்கு மேல சொல்ற அர்த்தம் பாருங்க, ஒரு விசேஷமான அர்த்தம். நான் சொல்றேன் கேளுங்கோ போருங்கிறார். கொஞ்சம் கவனமா கேளுங்கோ. இப்ப உங்ககிட்ட சொல்றேன், நீங்களும் கொஞ்சம் கவனமா கேளுங்கோ. ஆழ்வார் என்ன சொல்றாருங்கிறது அப்பதான் நமக்கு புரிய வரும். நான் சொல்றத கவனமா கேளுங்கோ. இது ஆழ்வார் சொல்றார், நான் சொல்றத கவனமா கேளுங்கோ. கேளுங்கோ போருங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டு அப்படியே அனுஷ்டித்து விட்டீர்களாகில் நலம். ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்களை நான் நிர்பந்திக்கவே இல்லை. கேட்டு கேட்ட பிரகாரம் நடங்கோன்னெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நீங்க கேட்டுட்டு அதை அனுஷ்டிக்கவில்லைன்னாலும் பரவாயில்லை. நான் சொல்ற வார்த்தைகளுக்கு காது கொடுத்தாலே போதுங்கிறார். நான் சொல்ற வார்த்தைகளுக்கு காது கொடுத்தாலே போதும். ஒரு கடற்கரைக்கு போய் நின்ற அந்த கடலோசையை கேட்கறனோ இல்லையோ, ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அதை கேட்டு நான் ஏதாவது செய்ய போறேன்னா? இல்லையோ இல்லையோ. அதை போல அப்படியே என்னுடைய வார்த்தைக்கும் காது கொடுத்தால் ஆகாதோ அப்படின்னு கேட்கிறார். ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ என்ன, அவர்களுக்கு ஏதோ ஹிதமருளி செய்பவர் போலே தொடங்கின ஆழ்வார் அவர்கள் செய்ய வேண்டியதை அருளி செய்யாமல் அடுத்த அடிகளில் தம்முடைய நிலைமையை பேசுகிறார். கேள்மினோன்னு சொல்லி கூப்பிட்டாரோ இல்லையோ, கூப்பிட்டுட்டு அடுத்து அவர்களுக்கு என்ன உபதேசம் பண்ணினார் அப்படின்னா தன்னுடைய நிலைமையை சொல்லிட்டு இருக்கார். என்ன சொல்றார் அப்படின்னால், சொன்னாரோ இல்லையோ, என் நாவிலின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் அப்படின்லாம் பாடியிருக்காரோ இல்லையோ. நாங்கள் இருக்க வேண்டிய நிலைமையை பற்றி நீர் எதுக்கு சொல்லுகிறீர் என்று அவர்கள் சீருவர்களோ என்கிற அச்சத்தினால் போலும். அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டான். கேள்மினோன்னு சொல்லிட்டு இவர் தன்னை பத்தி எதுக்கு சொல்லிட்டு இருக்காருன்னா, அழ்வாருக்குள்ள ஒரு பயம் வந்துருத்தான். நீங்க எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நீ யார் எங்களுக்கு சொல்றதுக்குன்னு ஒரு கேள்வி வரும்போது, நாங்க எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு அவர்கள் சீறி பாய்வர்களோ அப்படிங்கிற அந்த அச்சத்தினாலே உடனே தம்முடைய நிலைமையை பேச ஆரம்பிச்சுட்டார். வழி தவறி போமவர்கள் வழியே போவான் ஒருவனை கண்டால் நாமும் அப்படியே போக வேணும் என்று ஆசைப்பட வேண்டாவோ நினைச்சுக்கிறாராம். வழி தவறி போறவாள்லாம் ஒருத்தன் சரியான வழியில போறத பார்த்துட்டான்னா என்ன சொல்லுவா? இவன் பின்னாடி போறதுதான் நமக்கு தகும், சரியான இடத்திற்கு இலக்கை அப்போதுதான் அடைய முடியும், அப்படித்தானே தீர்மானிக்க வேண்டும். இப்ப என்னை பார்த்துட்டு நான் இருக்கா போல நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் தன்மையை நான் சொல்லுகிறேன். இப்படி வச்சுக்கோங்க. என்னுடைய தன்மையை நான் ஏன் சொல்றேன்னா, இதுதான் சரியான வழி, இதை பார்த்துட்டு நீங்களும் என்னை போலே இருக்க வேண்டும். என்னாவில் இன் கவி, ஆழ்வாருடைய கவியானது விஷய வைலட்சண்யத்தாலே தம்மையும் ஈடுபடுத்துகிறதாயித்து. நாம கொண்டாடுறது இருக்கட்டும், ஆழ்வாரே கொண்டாடும்படியா இருக்கு பாருங்க. என் நாவில் இன்கவின்னு சொல்லியிருக்காரு இல்லையோ, ஆழ்வாரே கொண்டாடும்படியாக இருக்கிறது. பாலை தமிழர் இசைக்காரர் பத்தரவரவும் ஆயிரம் ஆயிரத்துளிப்பத்தும் கேட்டு ஆறாறுவானவர்கள் சிவைக்கினிய செஞ்சொல்லே யானாய்த் தன்னைத்தான் பாடி தென்னாவென்னும் என்னம்மான் என்று தமிழ் பண்டிதர்களுக்கும் இசைக்காரர்களுக்கும் பக்திமான்களுக்கும் நித்திய சூரிகளுக்கும் எம்பெருமானுக்கும் போக்கியமாகிற முகத்தாலே ஆழ்வார் தமக்கும் தம் கவி போக்கியமாவது குற்றமன்று. இத்தனை பேர் பிடிச்சிருக்கிற காரணத்தினாலே ஆழ்வாருக்கும் தம்முடைய கவி பிடித்திருக்கிறது. ஆழ்வார் பாட்டை யார் யாரெல்லாம் விரும்புகிறார்கள் அப்படின்னா, தமிழ் பண்டிதர்களுக்கு பிடிச்சிருக்கு, இசைக்காரர்களுக்கு பிடிச்சிருக்கு, பக்திமான்களுக்கு பிடிச்சிருக்கு, நித்திய சூரிகளுக்கு பிடிச்சிருக்கு, ஏன் பகவானுக்கே பிடிச்சிருக்கு. இத்தனை பேருக்கு அது போக்கியமா இருக்கு. இத்தனை பேருக்கு போக்கியமா இருக்கிறதே காரணமாக ஆழ்வாருக்கும் போக்கியமாக இருக்கிறது. மேல சொல்றார், யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன், எம்பெருமான் ஒருவனையே துதிக்க பிறந்த நான் வேறொருவரையும் துதிக்க மாட்டேன் என்றபடி, பகவானையே துதிப்பேன் அப்படின்னு சொல்லாம வேற யாரையும் துதிக்க மாட்டேன் இப்படி வத்திரேக முகத்தாலே சொல்லுகிறாரே. அது ஏன் அப்படின்னா, இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அர்த்தம் உண்டு. நீங்க பகவானை துதிக்கலன்னா கூட பரவாயில்ல, பிறரை துதிக்கலாகாதுங்கிறத நினைவிலே கொள்ளுங்கள். மறந்தும் புறந்தொழாமாந்தர் என்னும் கடன் மல்லை தலசயன துறைவாரை எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுதும் எண்ணோமே என்றும், கண்ணாளன் கண்ணமங்க நகராளன் கடல் சூடி அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியவாறே என்னெல்லாம் பாசுரங்கள் இருக்கோ இல்லையோ, அதை போல இந்த இடத்துல சொல்லியிருக்கார், யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன், திருவேங்கடமுடையான் தான் என்னுடைய கவிக்கு விஷயமாக கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமான வர்ணிப்பதாகட்டும், அவன் எழுந்தருளி இருக்கிற திருத்தலத்தை வர்ணிப்பதாகட்டும், அங்க இருக்கிற சேத்தனா சேத்தனங்களை பாடுறதாகட்டும், இது எல்லாமே நமது கவிக்கு பரமோத்தேசியம்ங்கிறத ஆழ்வார் காட்டி இருக்கிறார். பகவானைத்தான் பாடணுங்கிறது இல்லை, பகவான் எழுந்தருளி இருக்கிற கஷேத்திரத்தை பாடலாம், அங்க இருக்கிற சேத்தனா சேத்தனங்களை பாடலாம், எல்லாரையும் பாடலாம். மந்திபாய் வடவேங்கட மாமலையும் பண்ணன
மந்திபாய் அப்படின்னா பாருங்க, அங்க இருக்கிற குரங்கு கூட நினைவு வச்சுன்னு பாடியிருக்காரு இல்லையோ. அதே போல சோலைகள் எல்லாம் பாடியிருக்கா. சோலைகள்லாம் நினைவிற்கு வருகிறது. தடாகத்தை பாடுறா, ஏரிய பாடுறா, குளத்தை பாடுறா, நதியை பாடுறான்னா பகவான் இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லாமே நமக்கு உத்தேசியம்ங்கிற பொருள் இவ்விடத்திலே சொல்லப்படுகிறது. என் ஆணை, எம்பெருமான் ஒரு யானையை போல விளங்குகிறவர். தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் எல்லாம் பாசுரம் இருக்கோ இல்லையோ. அது போல பகவான ஆழ்வார்கள் ஒரு யானையாகவே பலவிடங்களிலே பேசி இருக்கிறார்கள். அவத்தையும் இங்கே எண்ணிடுக. அடுத்த பாட்டு பாடுறார். உளனாகவே எண்ணி தன்னை ஒன்றாகத் தன் செல்வத்தை வளனாமதிக்கும் இம்மானிடத்தை கவிபாடியன் குளனார் கழனிசூழ் கண்ணன் குறுங்குடி மெய்மையே உளனாய வெந்தையை எந்த பெம்மானை ஒழியவே என்று பாடுகிறார். இந்த திருக்குறுங்குடிங்கிற க்ஷேத்திரம் இருக்கே, ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம். வைஷ்ணவ வாமனத்தில் நிறைந்த நீலமேனியின் ருச்சி ஜனக விபவ லாவண்யம் பூர்ணம் என்று நாயனார் ரொம்ப ஆச்சரியமாக காட்டி அருளுகிறார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே. திருக்குறுங்குடிக்கு வைஷ்ணவ வாமன க்ஷேத்திரம் என்று திருநாமம். அந்த இடத்திலே, அந்த க்ஷேத்திரத்திலே எழுந்தருளி இருக்கிற பெருமான் சுந்தர பரிபூர்ணன். எப்படி பார்த்தாலும் சர்வ பிரகாரத்தாலும் பரமசுந்தரனாக பகவான் விளங்குகிறானே. அவனுடைய திருமேனி காளமேக நிவசியாமமான திருமேனி. அந்த திருமேனியினுடையதான அது எப்படிப்பட்டதா விளங்குகிறதுன்னா, அனுபவ ருச்சிய மேன்மேலும் விளைவிப்பதாக இருக்கிற அந்த திருமேனியானது விபவத்தில் பிரகாசிக்குமதாக சொல்லப்பட்டதான அந்த லாவண்யத்தோடே பூரணமாயிரான் என்னது. பரிபூர்ணனாக பெருமான் சுந்தர பரிபூர்ணன்னே திருநாமம் இருக்கிறதோ இல்லையோ. எப்படி பார்த்தாலும் முழுவதுமாக பெருமான் அழகு நிறைந்தவனாக, பேரழகு நிறைந்தவனாக, சுந்தர பரிபூரணனாக நம்பிங்கிற திருநாமத்தோட எழுந்தருளி இருக்கிற அந்த க்ஷேத்திரம் இருக்கிறதே. கண்ணன் குறுங்குடி மெய்மையே. அது கண்ணன் குறுங்குடி. கண்ணன் குறுங்குடி அப்படின்னு சொன்னால் எம்பெருமான் ரொம்பவும் விருப்பத்தோட எழுந்தருளி இருக்கிற க்ஷேத்திரம். பகவானுடைய விருப்பத்திற்கு இடமான அந்த குறுங்குடிங்கிறது இருக்கிறதே, அவ்விடத்திலே பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். கண்ணபிரானாகிய சர்வேஸ்வரன் தன்னுடையது என்று அபிமானித்திருக்கிற க்ஷேத்திரம்னு காட்டுகிறார்கள். குளங்கள் நிறைந்த கழனிகளாலே சூழப்பட்ட இடமகன்ற விலட்சணமான திருக்குறுங்குடியிலே சௌலபியம் முதலிய குணங்களோடு கூடி உண்மையாக உரைபவனான என் குலநாதனை தவிர அசத்கல்பனான தன்னை சத்தானவனாகவே கொண்டு ஒரு பொருளாக நினைத்து தன்னதாக அபிமானித்த அற்ப செல்வத்தை மிகவும் மேம்பாடாக எண்ணி இருக்கிற இந்த அற்ப மனிதர்களை கவி பாடுவதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்கிறார். உண்மையாயும் பரிபூர்ணமாயும் உள்ள கல்யாண குண சம்பத்துக்களை உடையவனாயிருந்துள்ள எம்பெருமானை விட்டு அசத்கல்பராய் அற்ப சம்பத்துகளை உடையவரானவர்களை குறித்து கவி பாடுவாரை நிந்திக்கிறார். பகவான் எல்லையில்லாத பெரும் செல்வத்தை உடையவன், குணங்களாலும் நிறைவாளன். அப்படிப்பட்ட பகவானை ஒழிய தன்னையும் ஒரு வஸ்துவாக பார்த்து தன் செல்வத்தையும் ஒரு செல்வமாக மதித்திருக்கிற அற்ப மனிதர்களை கவி பாடி என்ன பலன் பெறலாகும் அப்படின்னுட்டு வருத்தத்தோடே சொல்லுகிறார். பிறருடைய கவிக்கு விஷயபூதரான அற்ப மனிதர்களின் எண்ணத்தை கூறுவது இது. உளனாகவே எண்ணி அசன்னேவ சபவதி என்னும் கணக்கிலே இல்லை என்னலாம்படி இருக்கிற தங்களை உள்ளவர்களாக பிரமித்திருக்கின்றார்களாம். தாங்க ரொம்ப சிறந்தவர்கள்ங்கிற எண்ணத்தோட இருப்பார்களோ இல்லையோ. பிரம்மஜானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பிரம்மஜானம் இருந்தா தான் நாம இருக்கோம்னு அர்த்தம். பிரம்மஜானம் இல்லைன்னா இருந்தும் இல்லாதவர்களாகவே கருதப்படுவோம். அதனாலே சில பேர் இல்லாதவர்கள், இருந்தும் இல்லாதவர்கள், தங்களை இருக்கிறவர்களாக எண்ணி இருக்கிறவர்கள், சகல விதத்தாலும் தாங்கள் பூரணர்கள் அப்படிங்கிற அபிப்பிராயத்தோட இருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லையோ. அன்னவர்கள் அற்ப மனுஷர்கள் என்று சொல்ல தகுந்தவர்கள். அதனாலே பிரம்மஜானம் இருக்கிற பாகவதோத்தமர்கள் அவர்களை துதிப்பதுங்கிறது ஸ்வரூபத்திற்கு சேர்ந்தது. ஸ்வரூபானுரூபம், அதை யாரும் மறுக்கவில்லை. அது நரஸ்துதி குற்றத்தின் பால் படாது. பாகவதர்களை கொண்டாடுறோம்னா அது நரஸ்துதியிலே சேருமான்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஏன் செல்வ நம்பிய பாடலையா ஆழ்வார், பெரிய ஆழ்வார் செல்வ நம்பிய கொண்டாடி இருக்கார். ஏன் பல அரசர்களை கூட ஆழ்வார்கள் பாடி இருக்கிற இடங்கள் எல்லாம் உண்டு. இதெல்லாம் நரஸ்துதி இல்லையான்னா அவர்கள் என்ன அவர்களை கொண்டு, அந்த அரசர்களை கொண்டு, அந்த கொண்டாடப்பட்டவர்களை கொண்டு தாங்கள் ஏதேனும் பிரயோஜனத்தை அடையணும்னு பாடினார்களா? கிடையவே கிடையாது. பகவத் கைங்கரியம் செய்தார்கள்ங்கிறதுனால தானே கொண்டாடி இருக்கிறார்கள். பகவத் பாகவத கைங்கரியத்தை செய்பவர்கள் அவர்கள் கொண்டாட தகுந்தவர்கள். மற்றவர்களைத்தான் கொண்டாடக்கூடாது. தன் செல்வத்தை
வளனாமதிக்கும். தானே இல்லையாம் போது பிரம்மஞானம் இல்லை, பகவான் தான் எல்லாங்கிற அறிவு இல்லை. அப்படி இருக்கும்போது இவரே இல்லாதவராக கருதத்தக்கவர் ஒருத்தர் அப்படி இருக்காருன்னா, அவர் இருந்தும் இல்லாதவர்னு கீழே சொன்னோம் இல்லையோ, அவரே இல்லைன்னு ஆன பிற்பாடு தன் செல்வம் என்று ஒன்று உண்டோ, இல்லாத செல்வத்தை இருப்பதாக நினைத்ததும் அல்லாமல் அது தன்னை போரப்பொலியவும் நினைப்பதே. ஒரு விஷயம் சொல்லுவார், ஒரு ராஜா பெரிய தாத்தா வரவாளுகள் நிறைய வாரி வாரி வழங்குகிறார். அவர் தலையை குனிஞ்சுட்டே தான் இருப்பாராம் கொடுக்கும்போது. யாரோ கேட்டாராம், ஏன் தலையை குனிஞ்சுட்டு இருக்கேன்னா, இதுக்கு அந்த ராஜா பதில் சொன்னா பாருங்கோ, கொடுக்கிறவன் எவனோ, ஆனா வாங்கிக்கிறவன் நான் கொடுக்குறேன்னு நினைச்சு கொண்டாடின்னு போயிட்டு இருக்கான், அதை கேட்டா எனக்கு லஜ்ஜையா இருக்குன்னா. ஏதோ பகவான் கொடுத்ததுல நான் சிறிது கொடுக்கிறேன், என்ன போய் கொண்டாடுறாளே லஜ்ஜையா இருக்கு. அந்த குணம் நமக்கு வர வேண்டாவோ, அதுதான் முக்கியமானது. அதனால இந்த இடத்துல பாருங்க, தானே இல்லாதவனை போல இருக்கான் இருந்தும் இல்லாதவன். இதுல செல்வத்தை வேற தன்னதல்லாத செல்வத்தை தன்னுடையதாகவும் நினைத்திருக்கிற அந்த ஒரு நிலைமையை நாம என்னவென்று சொல்ல, இவ்விடத்தில் ஈட்டில் ஓர் ஐதிஹ்யம் அருளி செய்கிறார். கல் பிரம்மதேசம்ங்கிற ஒரு இடத்திலே கரிக்கால் சோழ பிரம்மராயன்கிற ஒரு பிரபு இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டான். இந்த நாள்ல எல்லாம் கீதைக்கு வியாக்கியானம் பண்றா போல, யார் வேணும்னா கீதைக்கு வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னு ஆயிப்போ சொல்லியோ. அந்த நாள்ல திருவாய்மொழிக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படவிருந்ததுன்னு கொள்ளலாம். அது ஏதோ ஆச்சாரியர்கள்லாம் சேர்ந்து காப்பாத்துட்டா 5 வியாக்கியானங்கள் திருவாய்மொழிக்கென்று ஆச்சரியமாக அமைந்திருக்கின்றன. அதனால அந்த முயற்சி, மற்றவர்களுடைய முயற்சி அது தடுக்கப்பட்டது. எடுப்பார் கைப்பிள்ளையாக திருவாய்மொழியை ஆக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு சாகசம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டு அதை நஞ்சியரிடத்திலே காட்டி அவருடைய மதிப்புரையை பெற வந்தான். நஞ்சியர் திருவாய்மொழி காலக்ஷேபம் 100 தடவை பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணினவருங்கிற ஏத்தம் இருக்கிறவர். அவரிடத்துல கொண்டு வந்து புஸ்தகத்தை கொடுத்துட்டான், திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கேன், இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நஞ்சியர் தெரிஞ்சுட்டா, அதனால என்ன பெருசா ஒரு சத்தியா எழுதி இருக்க போறான், என்னமோ கொண்டு வந்து கொடுத்துருக்கான், இதை நான் சரியா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணினேன்னால் அவன் தீங்கிழைக்க கூடும். நாம உத்தமாசிரமி சன்னியாசி இதெல்லாம் என்னத்துக்கு படுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் பாருங்க, அது நம்மளே இடத்துல கொடுத்துட்டார். நீ பார்த்து இதை என்ன சொல்லணுமோ அந்த சம்பாவனையை அவனுக்கு பண்ணிடு. சம்பாவனை பண்றதுன்னு சொன்னா கொண்டாடி 4 வார்த்தை சொல்லணுமா இருந்தா சொல்லிடு, அது என்னமோ பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். நஞ்சியனுடைய திருவுள்ளத்தை நம்பிள்ளை நன்கு அறிந்திருந்தார். ஆச்சாரியன் என்ன நினைக்கிறார், அவருடைய அபிப்பிராயம் என்னங்கிறத புரிஞ்சுட்டு இருந்தார். அதனால நம்பிள்ளை என்ன பண்ணிவிட்டார், அதை அப்படியே பார்த்துட்டு அவனிடத்திலேயே கொடுத்து, நான் எழுதியிருக்கேன், ஆழ்வார் திருவுள்ளத்துக்கு அனுகுணமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருவுள்ள கருத்துக்கு பொருத்தமாகத்தான் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அந்த உரைக்காரன் அவர் என்ன சொன்னாராம் பாருங்க, அந்த பிரபு இருக்காரே அவர் சொன்னாராம், ஆழ்வாருக்கு வேற எந்த காரியமும் கிடையாது, அந்த புளிய மரத்து பொந்திலேயே அமர்ந்திருந்தார், அங்க அமர்ந்தே பாடியிருக்கார், வேற எந்த காரியமும் வச்சுக்காத அவர் பாடினார். அது என்ன ஒரு பெரிய விஷயமான்னு என்ன பாருங்க, எனக்கு எத்தனை காரியம், எத்தனை கிராமங்களுக்கு நான் பிரபுவாக இருக்கிறேன், எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு, காரிய நிர்வாகம் பண்ண வேண்டியிருக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு கிடைச்ச நேரத்துல நேரம் ஒதுக்கி ஒதுக்கி இந்த திருவாய்மொழிக்கு அர்த்தம் எழுதியிருக்கேன், யார் பெரியவர் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு விட்டானா. எனக்கும் ஆழ்வாருக்கு எத்தனை வாசி பாருங்கோ, வேற ஒரு காரியமும் இல்லாத பாடுறதே காரியமா அவர் உட்கார்ந்து இருந்தார், நான் பல காரியங்களுக்கு இடையில வியாக்கியானம் பண்ணியிருக்கேன், யார் பெரியவர், யாருக்கு வாசி உண்டென்று ஆலோசித்து அருள வேண்டும். இதுதான் தன்னை ஒன்றாக தன் செல்வத்தை வளனா மதிக்கும், ஒண்ணுமில்லாத தன்னை பெரியவன் என்று எண்ணிக்கொள்ளுவதும் தன்னதல்லாத செல்வத்தை தன்னுடையது என்று எண்ணிக்கொள்வதுங்கிறதுக்கு பொருத்தமாக இந்த ஐதிஹ்யம் காட்டப்படுகிறது. அதுக்கு மேல வரும், இம்மானிடத்தை கவிபாடியன், இம்மானிடவரை அல்லது இம்மானிடரைன்னு சொல்ல வேண்டும் இல்லையோ, மானிடத்தை அஹ்ரிணையில பாடியிருக்காரே அப்படின்னால் நீங்க இருக்கிற இருப்புக்கு அதுவே போரும்னு ஆழ்வார். உங்களை பார்த்தா ஒரு உயர்திணையில சொல்றா போலவா நீங்கள் இருக்கிறீர்கள், அஹ்ரிணை பொருளை போலன்னா நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்காரு போல் இருக்கு. அற்ப மனிதர்களிடத்தில் உள்ள குற்றங்களை மறைத்து இல்லாத நற்றங்களை ஏறிட்டு கவி பாடுவதனால் கவி பாட்டுங்கிறவர்களுக்கு ஓர் அவமானம் தேருமே அல்லாது வேறில்லை. இப்ப அற்ப மனிதர்களை பார்த்துட்டு குற்றங்களை எல்லாம் மறைச்சுட்டு இல்லாத நல்லதெல்லாம் நான் சொல்லி பாடினேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பாடப்படுகிறவருக்கு ஒரு அவமானம் தான் ஏற்படும். ஏன்னா நாம சொல்ற நல்லதெல்லாம் அவர்கிட்ட இருந்துடுத்துனா இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, குற்றம் இல்லை. குற்றம் நிறைந்திருக்கும் இடத்தில் ஏறிட்டு கூறப்படும் நற்றமேயாதலால் இந்த நற்றங்களை பிறர் கேட்கும் போது, அடுத்தவா கேட்கும் போது அவ தங்களுக்குள்ள என்ன தெரியுமா பேசிப்பா, இவன் என்னமோ வசதியா பாடிட்டு இருக்கான், இவனை நமக்கு தெரியாதான்னு சொல்லி அவனுடைய தோஷங்களை குற்றங்களை அவர்கள் வரிசைப்படுத்தி அவர்களுக்கிடையிலே பேசிக்கொள்ள தொடங்குவார்கள்.
அது பரப்புரையா எடுத்து எல்லாருக்கும் அது பரப்பப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அவ எல்லாரும் என்ன சொல்லுவா, அவர் என்னமோ இல்லாதன்னு சொல்லாதான் பாடிட்டு இருக்கார், இவனுடைய லட்சணம் நமக்கு தெரியாதா அப்படிங்கிறா போல ஆகி அது அவமானத்திற்கு உறுப்பாக ஆகும். அப்படி கவி பாடுகிற வியாஜத்தினாலே அவர்களை அவமானப்படுத்தி வைப்பதிலே உங்களுக்கு என்ன லாபம்? இம்மானிடத்தை கவி பாடி என்கிற இடத்துல இந்த அர்த்தம். அப்படின்னா பின்ன யாரை குறித்து கவி பாட வேண்டும்னு சொன்னா, திருக்குறுங்குடி எம்பெருமான் இருக்கும்போது வேற யாரையும் நாம பாடணுமா என்ன? திருக்குறுங்குடி எம்பெருமானை சொன்னது 108 திவிதேசங்களுக்கும் உபலட்சணம். பெருமான்களைத்தான் நாம திவிதேசத்தை எம்பெருமான்களை பாடலாம், அதுதான் நாம் செய்ய தகுந்தது அப்படின்னு காட்டுகிறார். அதுக்கு மேலே 3வது பாட்டு, ஒளி ஒன்னில்லாத பல்லூழி தோரூழி நிலாவ ஓம் வழியை தரும் நங்கள் வானவரீசன் நிற்கப் போய் கழியமிக நல்ல வான்கவி கொண்டு புலவீறுகால் இழிய கருதி ஓர் மானிடம் பாடல் என்னாவதே அப்படின்னு சொல்றார். பகவான் பரம விலட்சணனாக இருக்கிறான், மகோபகாரகனாக இருக்கிறான். அவன் இருக்கும்போது அற்ப மனுஷரை கவி பாடி என்ன பலன் என்கிறார். ஒரு விச்சேதமும் இல்லாதபடி யாவதாத்மபாவியான காலமெல்லாம் நிலநின்று அனுபவிக்கும்படி செல்ல கடவதாயுள்ள வழிபாடான கைங்கரியத்தை தந்தருளி நம்மை ஆட்கொள்பவன் எம்பெருமான். பகவான் நமக்கு சாஸ்வதமான நிதியை கொடுப்பார். கைங்கரியம்ங்கிற அந்த பெரும் செல்வம் அதை கொடுப்பார். நித்திய கைங்கரியம் அதையே தருகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பகவான் இருக்கும்போது அவனைத்தானே நாம பாடணும். இங்கனே கைங்கரியம் செய்கிற நித்திய சூரிகள், அந்த நித்தியமான கைங்கரியம்னு சொன்னேனே, அதை எப்போதும் பெற்றவர்களான நித்திய சூரிகளை ஒரு நாடாக உடையவன். இப்படிப்பட்ட எம்பெருமான் விஷயத்தில் எத்தனை ஊழிக்காலம் கவி பாடினாலும் அது ஏற்றிருக்கும். பாடுவதற்கு மெய்யான திருக்குணங்கள் எல்லை கடந்தவை உண்டு. பாடுகிறவர்களுக்கும் சகல புருஷார்த்த சித்தி உண்டு. பாட்டுக்கும் மிக்க சிறப்புண்டு. எத்தனை சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. பகவான் எத்தனை பாடினாலும் தகும். ஏன்னா பாடுறதுக்கு அத்தனை விஷயம் அவர்கிட்ட இருக்கு. பாடுறதும் சுலபம்ங்கிறத வச்சுக்கோங்க. பாடுறதுக்கோ ரொம்ப கஷ்டமான காரியமா அப்படின்னா ஒன்னும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. அவர் சுலபமா பாடிடலாம் தான். பெருமான பாடுறதுங்கிறது நீங்கள் சுலபமாக பாடிவிடலாம் அப்படின்னு காட்டுறார். அத்தனை சுலபமா பாடலாமா அப்படின்னா சஹஸ்ரநாமமே சொல்றது இல்லையோ, பெருமான பாடுறதுங்கிறது பெரிய கட்டமான காரியம் கிடையாது என்று சஹஸ்ரநாமம் சொல்லுகிறது. அப்படியா? சஹஸ்ரநாமம் எங்க அப்படி சொல்றது அப்படின்னா, பெருமானுடைய அந்த திருநாமங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரச்சே பாருங்கோ. சில திருநாமங்களை பாருங்கோ. ஏகஹா ஏகோ நைக்கசவக்கிம் எத்தத் பதமனுத்தமம், இதெல்லாம் சொல்றோம் பாருங்க. ஏகஹா மகிமையில் ஒப்பார் இல்லாமையாலே அத்விதீயர், ஒப்பற்றவர். ஏகஹா நைகஹா தமது விபூதிகளில் அனந்தமாகவும் இருப்பவர். அதுக்கு மேலே சஹா அப்படிப்பட்டவர் என்று கொண்டாடத்தக்கவர். வஹா எல்லா பிராணிகளிடத்திலும் வசிப்பவர். தஹா எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருப்பவர். கிம் அன்பேஷ்டவ்யா என்று உபனிஷத்தில் கூறியபடி தேடத் தகுந்தவர். ஏகோனைக்க சவக்க கிம் எத்தது பதம் அனுத்தமம், எது அடியார்களை காப்பதிலே யத்னம் பண்றவர். தத்து அன்பர்களுக்கு ஞான பக்திகளை வளர்ப்பவர். இதெல்லாம் பாருங்க. ஏகோனைக்க சவக்க கிம் எத்தத் பதம் அனுத்தமம், இதெல்லாம் திருநாமமாய் போச்சு. இப்போ ஏகஹா நைகஹா சஹா வஹா கஹா கிம் இதெல்லாம் திருநாமமாய் போச்சுன்னா எப்படி சொன்னாலும் அது பெருமானுடைய திருநாமம் ஆக போகிறதுங்கிற போலத்தானே இருக்கு. அப்படிப்பட்ட பெருமான பாடுறது அத்தனை சுலபமானதாக இருக்கிறது. அதனால பாடுறதும் சுலபம்தான், பாட்டுக்கும் மிக்க சிறப்புண்டு. அப்படி இருக்கும்போது தகாத விஷயங்களை தேடித் திரிந்து மானிடம் பாடி அதோகதியை அடைய பார்க்கிறீர்களே, இதுவென் என்று கேட்கிறார். வழியை தரும் ஓம் வழியை தரும் நங்கள் வானவரீசனை நிற்கப் போய் அப்படின்னா அர்ச்சிராதி மார்க்க கதியை கொடுத்தருள்வன் பெருமான் தருகிறான் இல்லையோ, அது இந்த இடத்துல சொல்லப்படுறது. இன்னும் பொருள் கொள்வார் உளர். வானவரீசனை நிற்க, வானவரீசனை விட்டுட்டு, வானவரீசனை தேவபிரானை தேவப்பெருமாளை விட்டுட்டு வேற யாரையாவது பாடுறதா அப்படின்னு கேட்கிற. இனி ஈசனை என்ற அந்த ஐகாரத்தை சாரியையாக வைத்து முதல் வேற்றுமை பொருள் கொள்ளுதலும் ஒன்று. இவன் நம்மை நோக்கி ஒரு கவி பாடுவனோ என்று எம்பெருமான் ஆசையோடு இருக்க நம்மள ரசமான ஒரு அர்த்தம் சொல்றார். பகவான் பார்த்துட்டு இருக்கானா, என்னை பத்தி பாட மாட்டானான்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறானாம் பெருமான். நிற்கப் போய் என்ற விடத்து போய் என்பதற்கு ஈட்டிலே, இது ரொம்ப ரசமான விஷயம். போய் என்பதற்கு ஈட்டில் புறம்பே பாடுகைக்கு விஷயம் தேடி போய் என்று அருளி செய்துவிட்டு மேலே பணித்த ஸ்ரீசூக்திகள் பரமரசம். என்னன்னு சொல்றேன் பாருங்க. இவன் கவி பாடிட வாரானின்னான் என்று கேட்டவாறே கழியப்போம். ஒருத்தனை போய் பாடி அவங்கிட்ட இருந்து எதனா பெறணும்னு ஆசை கொண்டு விட்டான்.
அவனை நாடி இவன் போகிறான். அவரை போய் பார்த்து பாடி அவர்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு வந்துடணும் அப்படின்ற ஆசையோட போறான். இவன் தன்கிட்ட வந்து பாடி தன்கிட்ட புடுங்கிக்க போறான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தன்னிடத்துல செல்வத்தை பிடுங்கிக் கொள்ள அவன் வருகிறான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தன்னை நாடி அவன் வருகிறான்னு தெரிஞ்ச உடனே அவன் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சான். இவன் அவனை தேடிட்டு போயிட்டு இருக்கான். அதுதான் இந்த இடத்துல சொல்றார், இவன் கவி கேட்டு ஏதேனும் தனக்கு கொடுக்க வேண்டுகிறதா கொண்டு இவனும் அவன் புக்க விட புக்கு இத்தை கேட்பித்து ஒன்று பெற்றோமாய் விட வேணும் என்று தொடர்ந்து போமே. ஆக அவன் போக இவன் போக போகா நிற்கும் இத்தனை. அதுதான் சொல்றார், ஒரு அற்பனை மகாதனிகனாக நினைத்து ஒரு கவியானவன் அவன் விஷயமாக ஒரு துதிநூல் எழுதி அதை அந்த பிரபுவினிடத்திலே வாசித்து காட்டி ஏதேனும் வெகுமதி பெற வேணும் என்று எண்ணி போக, இதனை அறிந்த அந்த பிரபு இக்கவியின் கண்ணில் நாம் தென்பட்டால் அவன் தனது நூலை வாசித்து காட்ட அவகாசம் கொடுக்க நேர்ந்துவிடும். பிறகு ஏதேனும் காசு கொடுக்கவும் வேண்டி வரும். ஆதலால் நாம் இவனுக்கு புலப்படாமே அப்பால் போய்விடுவதே நலம் என நினைத்து தலைமறைய பார்ப்பன், அவனை விடாமல் பிடிப்பதே கருமம் என்று கவியும் தொடர்ந்து செல்வன். ஆக அவன் போவதும் இவன் போவதுமாய் போக்கேயாயிருக்கும் என்னதாயிற்று. கழிய மிக நல்ல அப்படின்னா, கழிய மிக நல்லங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கழிய மிக அத்தியந்தம் என்றபடி இப்பொருள் கிடக்க நம்பிள்ளை ரசமாக வேறொரு பொருளும் அருளி செய்கிறார். கழிய வித்தியாதி கவிபாட்டுங்கிறவனுக்கு இல்லாத நன்மைகளை இட்டு சொல்லுகையாலே அவனுக்கு அடங்காததாய் இருக்குமிரே. இவன் ஆரை சொல்லுகிறது, நம்மையன்று போலும் என்று பிரமித்திருக்குமிரே. ஆகையாலே இவனை விட்டு கழியே என்கிற ஸ்ரீசூக்திகள் காண்க. ஒருத்தர் கொண்டாடுறோம்னு சொன்னா இல்லாத நன்மையெல்லாம் இட்டு சொல்லிண்டே இருந்தா அது அவனுக்கு அடங்காததா இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இவன் யார சொல்றான்னே தெரியலையே, நம்மை அன்று போலும் அப்படின்னு பிரமித்திருக்கும். அந்த குணங்களுக்கும் ஒரு மாறாட்டம் ஏற்பட்டு போடும். யாரை குறிச்சு இவர் சொல்லிட்டு இருக்காருங்கிறது தெரியாத போடுறதோ இல்லையோ. அதனால இந்த இடத்துல சொல்றார், அவை அந்த வியக்திகளை விட்டு கழிந்து போவது பிராப்தமேயாம். பகவானை பத்தி சொல்ல வேண்டிய அந்த குணோக்திகளை எல்லாம் சாமானியர்களை இட்டு நாம பேசினோம்னு சொன்னால் இதெல்லாம் இவருக்கு ஒன்றும் பொருந்தாததா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குணங்கள் எல்லாம் அந்த வியக்திகளை விட்டு கழிந்து போவது பிராப்தம். அற்ப மனுஷர்களை விட்டு கழிந்து போவது பிராப்தம். வான் கவி, திவ்யமான கவிங்கிறது பொருள். புலவீர்கள், நீங்கள்லாம் புலவர்களாச்சு, நல்ல விவேகிகளாச்சு, நல்ல பாடல்களை அற்ப மனிதர்கள் விஷயத்திலே உபயோகப்படுத்தலாமோ, இப்படி செய்யலாமோ அப்படின்னு கேட்கிறார். இழிய கருதி நரஸ்துதிகளினால் நீங்கள் ஏதோ உயர்த்தியை அடைய வேணும் என்று கருதினாலும் உண்மையில் அதோகதியை அடைய கருதுவதாகவே எனக்கு புலப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஓர் மானிடம் பாடல் என்னாவது, ஓர் அற்பனை பாடுகை உங்களுடைய விவேகத்திற்கு சேருமோ, அதனால உங்களுக்கு தான் பிரயோஜனம் உண்டோ, ஏன் இப்படி அநியாயமாக பிறரை பாடுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு மேலே என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள் மன்னா மனுஷரை பாடிப்படைக்கும் பெரும் பொருள் மின்னார் மணிமுடி விண்ணவர் தாதையை பாடினார் தன்னாகவே கொண்டு சன்மம் செய்யாமையும் கொள்ளுமே அப்படின்னு சொல்றார். கீழே நங்கள் வானவரீசன்னு பாடினார், இங்கே விண்ணவர் தாதையை பாடினால்னு இங்கும் தேவபிரானையே சொல்லுகிறார். என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள். இந்த புலவர்களை பார்த்து கேட்கிறார், மனிதர்கள் அல்பாயுசு மிக்கவர்கள், அவர்களை கவி பாடி என்ன சாதிக்க போறீங்கோ, நீங்கள் அடைகின்ற அந்த பெரும் செல்வம்ங்கிறது அது எத்தனை நாளைக்கு போதும். ஒளி நிறைந்த மணிமகுடத்தை உடையனான தேவாதி தேவன், மணிமுடி விண்ணவர் தாதை, விண்ணவர் தாதை அவர் மணிமுடி புனைந்திருக்கிறார், சூடி இருக்கிறார், அப்படி கொள்ளலாம். மணிமுடி விண்ணவர் தாதை, அங்க இருக்கிற நித்தியமுக்தர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் முடியுண்டு என முடியுடை வானவர்னு பாசனம் இருக்கும் இல்லையோ. ரெண்டு விதமா அர்த்தம் பார்த்திருக்கும். என்னன்னா, மணிமுடி விண்ணவர் தாதை தேவாதி தேவன், அவர் பெரிய கதிராயிரம் இரவி கலந்தரித்தாலுத்த நீண்முடியன் அப்படின்னு கொள்ளலாம். இல்ல மணிமுடி விண்ணவர் தாதையை, மணிமுடி சூட்ட பெற்றவர்களான விண்ணவர் தாதையை, அந்த விண்ணவர்களுக்கு தேவனைன்னா அப்ப அங்க நித்தியமுக்தர்களுக்கும் உண்டான்னா அதுதான் முடியுடைவானவர், அவர்களுக்கும் முடி உண்டு, தம்மையே ஒக்க அருள் செய்வர்னு பகவான் அருள் செய்திருக்கிறார்னு கொள்ள வேண்டும். அதனாலே அவரை பாடினால், கவி பாடினால், பாடினால் தன்னாகவே கொண்டு, விண்ணவர் தாதையை பாடினால் தன்னாகவே கொண்டு சன்மம் செய்யாமையும் கொள்ளுமே, தனக்கு அடிமையாகவே கொண்டு இனி பிறவிகள் உண்டாகாதபடியாக அங்கீகரித்து அருளுவன். நமக்கு மோட்ச ஐஸ்வர்யத்தையே பகவான் கொடுப்பான்ங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பாருங்க, தன்னாகவே கொண்டு தனக்கே அனன்யாருக சேஷபூதராக கொண்டு அடிமை கொண்டு தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் என்கிறபடியே தன்னோடொக்க பண்ணி என்றும் பொருள் கூறுவர்.
சன்மம் செய்யாமையும் கொள்ளும். ரொம்ப அழகான அர்த்தம் இந்த இடத்துல. நீச்சரை கவி பாடுகைக்கு அடியான சரீர சம்பந்தத்தையும் தொலைத்து அருளுவன். சன்மம் ஏற்பட்டா தானே பசி ஏற்பட போறது. பசி வந்தா தானே அற்பரிடம் சென்று துதிக்க நேருகின்றது. சன்மமே இல்லைன்னா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லையோ இல்லையோ. ஏன் சுவாமி அப்படி போய் நரஸ்துதி பண்ணீரே, அவரை ஏன் அவ்வளவு கொண்டாடினீர்னா, சுவாமி வயிறு இருக்கு சுவாமி, பசி இருக்கு, அவனை கொண்டாடினா ஏதோ பணம் காசு கொடுக்குறான், அதுக்காக கொண்டாடினேன்னா சரி. அதுதானே பிரச்சனை. சன்மமே இல்லை, அப்ப பசியே இல்லை, நரஸ்துதியே இல்லை, எத்தனை காப்பாத்துறாரு பெருமாள். அதுதான் இந்த இடத்துல சன்மம் செய்யாமையும் கொள்ளும்னு தெரிவிக்கிறார். கொள்ளும் பயனில்லை குப்பை கிளர்த்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்து நும் வாய்மை இழக்கும் புலவீர்கள் கொள்ள குறைவிலன் வேண்டித்தெல்லாம் தரும் போதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோ. நீங்கள் பெரும் பலன் சிறிதும் இல்லையாம்படி குப்பைய கிளறினார் போலே குத்தம் குறைகளே தோற்றும்படியான செல்வமுடைய அற்பரை குறித்து உதாரணே என்று கொண்டாடி உங்களுடைய சத்தியத்தை இழந்தொழிகிற புலவர்களே, நீங்கள் பாடுகிற துதிமொழிகளை பொருத்தமாக கொள்ளவல்ல பூர்த்தியை உடையவனும் வேண்டிய எல்லாவற்றையும் தந்தருள்பவனும் குற்றமற்றவனும் என் விஷயத்தில் மகோபகாரங்கள் செய்தவனும் நீலமணி வண்ணனுமான பெருமானை கவி பாட வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறார். பாடணும்னா பகவானைத்தான் பாடணுங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறார். பகவான் எப்படிப்பட்டவனால் வேண்டித்தெல்லாம் தரும் கோதில் மணிவண்ணன், எல்லாவற்றையும் தர தகுந்தவனாக பகவான் விளங்குகின்றான். அப்படி இருக்கிற போது நீங்கள் அவனை விட்டு பிறரை பாடுவதுங்கிறது தகாது. நீங்கள் யாவை யாவை சில ஏற்றங்களை இட்டு கவி பாடினி போல் அவற்றை ஸ்வீகரிக்கும் இடத்தில் ஒரு குறை உடைய நல்லன் சமஸ்த கல்யாண குணாத்மகன் அற்ப மனுஷர் விஷயத்தில் ஏற்றங்களை ஏறிட்டு கவி பாடினால் அவற்றை கொள்ளும் யோகத்தை அவர்களுக்கு கிடையாது. ஆனா எம்பெருமான் விஷயத்திலே நீங்கள் எத்தனை ஏத்தமாக கொண்டாட்டமாக கவி பாடினாலும் அந்த கொண்டாட்டம் எல்லாம் அங்கே பொருத்தமாக அன்வயிக்க குறைவில்லை. அதனால அவரைத்தான் நாம பாட வேண்டும். சர்வ பலப்பிரதோகி விஷ்ணு, எல்லா விதமான பலன்களையும் தருவதிலே பகவான் சமர்த்தனாக விளங்குகின்றான். அப்படிப்பட்டவனான மணிவண்ணன் இது ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். சரி, அவன்கிட்ட ஔதாரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வள்ளன்மை அது பகவானத்துல இல்லைன்னே வச்சுக்கோங்க, எது கேட்டாலும் கொடுக்க மாட்டான் அப்படின்னே இருக்கட்டும், அப்ப கூட அவனை விட முடியாத வடிவழகோடே கூடியவன், அது போதுமே கவி பாடுகைக்கு, அவனுடைய வடிவழக பாடுறதுக்கு அது போதுமே என்று அந்த புலவர்களை பார்த்து சொல்றார். வம்மின் புலவீர், அடுத்தது பாருங்க, புலவர்களே நரஸ்துதியை விட்டுட்டு வாங்கோ, நும் மெய் வருத்தி கவி நும் மெய் வருத்தி கை செய்து உய்மினோ இம்மண்ணுலகினில் செல்வர் இப்போதில்ல நோக்கினோ நும்மின் கவி கொண்டோ நுண்ணுமிட்டார் தெய்வமேத்தினால் செம்மின் சுடர்முடி என் திருமாலுக்கு சேருவேன் சொல்றார். சில பேர் சொன்னாலாம் கவிகள் எல்லாம், நீ பாட்டுக்கு நரஸ்துதி பண்ணாதையும்னு சொன்னா நாங்கள்லாம் எப்படி ஜீவிப்பதாம், எப்படி வாழ்க்கை நடத்துவது அப்படின்னா அவ சொல்றார், உடம்ப வருத்தியாகிலும் பிழைக்கலாகாதோ, உடம்ப வருத்தி கூட பிழைக்கலாமே, நீங்கள் இப்படித்தான் நரஸ்துதி பண்ணித்தான் ஜீவிக்கணுங்கிறது இல்லை, அதற்கு பதிலாக உடலை வருத்தி நீங்கள் பிழைக்கலாம், தொழில் செய்து ஜீவியுங்கோள், உங்களது உடலை சிரமப்படுத்தி தொழில் செய்து ஜீவியுங்கோள் அப்படிங்கிறார். நித்தியமாயிருக்கின்ற பிரவாக ரூபேண நித்தியமாயிருக்கின்ற இந்த லோகத்திலே அப்படின்னா என்னன்னா, பிரவாக ரூபமா நித்தியமா இருக்கிறதுனா, சம்ஹாரமாச்சுன்னா திரும்ப சிருஷ்டி ஆறுது, திரும்பவும் இந்த உலகம் படைக்கப்படுகிறது, திரும்பவும் சம்ஹாரம்ங்கிறது. அதனாலதான் இது பிரவாகத்தோ நித்தியம்னு சொல்லுவார்கள். அப்படி பிரவாகத்தோ நித்தியமா இருக்கிற இந்த லோகத்திலே உங்களுக்கு போதுமானவை கொடுக்க வல்ல ஸ்ரீமான்கள் கிடையார், செல்வந்தர்கள் கிடையார். இப்போது ஆராய்ந்து அறிந்தோம், உங்களுடைய மதுரமான கவிகளை கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை துதி செய்தால் அந்த துதிமொழிகளில் கூறும் குணங்கள் அவர்களிடத்து இல்லாமையாலே அவை செவ்வனே மின்னுகின்ற ஒளி பொருந்திய திருமுடியை உடைய எனக்கு சுவாமியான லக்ஷ்மிநாதனுக்கு அன்வயிக்கும். ஆழ்வாருடைய நிலைமை பாருங்கோ, இந்த உலகத்தை சம்சாரிகளை அவர் பார்க்கிறவர் கிடையாது, சம்சார யாத்திரையிலே அவர் கண் வைப்பவர் அல்லர். ஆனா இப்போது நோக்கினோங்கிறார், உங்களுக்காக பார்த்தேன், நிஜமாவே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இங்க மனுஷா இருக்காளான்னுட்டு இந்த சம்சாரிகளை நானும் பார்க்கத்தான் செய்தேன். பார்த்து என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, செல்வர் இப்போதில்லை நோக்கினோம், உங்களுக்கு போதுமானவை கொடுக்க வல்ல ஸ்ரீமான்கள் கிடையாதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டேன், அதுக்காக சம்சாரத்தை பார்த்தேங்கிறார். எனக்கு சம்சாரத்தை பார்க்கணுங்கிற ஆசை கிடையாது, சரி உங்களுக்காக பார்த்து தொலைச்சேன், பார்த்தேன் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பகவானைத்தான் பாடணும். நுண்ணும் இட்டா தெய்வம் ஏத்தினால், எந்த தெய்வத்தை நீங்கள் பாடினாலும் நீங்கள் பாடுகிற அந்த சிறப்பியல்புகள் எல்லாம் அந்த தெய்வங்களுக்கு இல்லாமையாலே அந்த தெய்வங்களுக்கும் அந்தர்யாமியாயிருக்கிற
பகவானிடத்திலேதான் அவை போய் அன்வயிக்கும். இதத்தான் அபரியவசான விருத்தின்னு சொல்லுவார்கள். அது அந்தர்யாமி அளவும் செல்லுகையாலும் பகவானையே கவி பாடித்தாம் இத்தனை கொண்டு என் திருமாலுக்கு சேருமே நுண்ணுமிட்டார் தெய்வமேத்தினால் அது என்னுடைய திருமாலுக்கு சேருமேங்கிறார். சேரும் கொடைப்புகழ் எல்லையிலானை ஓர் 1000 பேருமுடைய பிரானை அல்லால் மற்ற ஆங்கிலே மாரியனைய கை மால்வரையொக்கும் திண்டோள்னு பாரிலோர் பற்றையை பச்சை பசும் பொய்கள் பேசவே. பாரிலோர் பற்றையை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பற்றைன்னு சொன்னா எந்த சாரமும் இல்லாத ஒரு சாதாரண புல் போன்றதொன்று அப்படின்னு வச்சுக்கோங்க. புல்ல போல இருக்கு, ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத இருக்கு. அது எப்படி சொல்லுவான்னா, முளைத்தெழுந்து தீந்து போவன சில சிறுதூறு உண்டாயித்து. முளைத்து எழுந்து தீந்து போவன, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. முளைக்கிறது, எழுந்து நிக்கிறா போல இருக்கு, தீஞ்சு போடுறது, அழிஞ்சு போடுறது. அது போலதான் பிறந்தவன்று தொடங்கி முடிந்து போமளவும் ஒரு காரியத்துக்கும் உதவாதவர்கள் பல பேர் இருக்காளு. பிறக்கரா இருக்காளுதையோ இருக்கோன்னே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிறந்திருக்கிறோம், எந்த காரியத்துக்கு உபயோகப்படுறோமான்னு தெரியல, வளர்ந்திருக்கிறோம், முடிவுங்கிறதையும் ஏற்படத்தான் போறது. அப்படிப்பட்டவர்களைத்தான் பற்றை அப்படின்னு சொல்லுவார்கள். அத போல பாரிலோர் பற்றையை பச்சை பசும்பைகள் பேசவே. அப்படிப்பட்ட வாழை பார்த்துட்டு மாரியனைய கை மால்வரையொக்கும் திந்தோள்னு இப்படி எல்லாம் கொண்டாடுற பாருங்க. மழை வருஷிக்கிறா போல இவர் எல்லாத்தையும் தரவல்லவர். மால்வரை ஒக்கும் திண்டோள், பெரிய மலை போன்ற புயங்கள் உறுதியான திண்டோள் படைத்தவர் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்களே. இதெல்லாம் மெய்கலவாத புது பொய்கள்ங்கிற. பச்சை பசும் பொய்கள், பசும் பொய்கள் புதுசு புதுசா பொய் சொல்றீங்கோ. பச்சை பசும் பொய்கள் அது எப்படி இருக்கு அப்படின்னா மெய்கலவாத பொய்யா இருக்கு அப்படிங்கிறார். பகவானை தவிர வேற யாரையும் பேசுவதற்கு நான் சக்தன் அல்லேன். அதைத்தான் சேரும் கொடைப்புகள் எல்லையிலானை ஓர் 1000 பேருடைய பிரானை அல்லால் பாரில் யான் கில்லேன்கிறார். அதாவது பிரானை அல்லால் யான் கில்லேன், அவனை தவிர வேற யாரையும் பாடுவதற்கு நான் சக்தன் அல்லேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். வேயின் மலிபுரை தோழி பின்னைக்கு மணாளனை ஆய பெரும் புகழ் எல்லையிலாதன பாடிப்போய் காயம் கழித்து அவன் தாளினை கீழ் புகும் காதலன் மாய மனிஷரை என் சொல்ல வல்லேன் என் வாய் கொண்டே அப்படிங்கிற. நப்பின்ன பிராட்டி கண்ணன் பெருமானுடைய பட்ட மகிஷி, அந்த நப்பின்ன பிராட்டியின் சம்ஸ்லேஷ விரோதிகளை தொலைத்து அவளை அடிமை கொண்டது போல என் விரோதிகளையும் தொலைத்து என்னை அடிமை கொள்பவனான எம்பெருமானை ஒழிய வேறு சில நீசரை கவிபாட நான் நினைத்தாலும் என் வாய் அதுக்கு பாங்காகாது என்கிறார். நான் பாடணும்னு நினைச்சா கூட என் வாய் பாடாது. எம்பெருமானை வருணிக்க புகுந்து நப்பின்ன கேள்வன் என்று சொல்லி அந்த நப்பின்னையை பல பாசுரங்களால் வருணிப்பது, அவளது தோழழகை பல பாசுரங்களால் வருணிப்பது, இங்கனே எத்தனை ஊழிகாலம் பாசுரம் பாட நினைத்தாலும் விஷயங்கள் விசாலமாயிருக்க இதர விஷயங்களை பாட என்ன பிரசக்தி? அவர் சொல்றார், நப்பின்ன கேள்வன்னு சொல்லிட்டா போதும். இன்னைக்கு நிறைய உங்களுக்கு ஆப் எல்லாம் சொல்லு, மொபைல்ல வருது ஒரு சாட் ஜிபிடிங்கிறான். நீங்க அதுல போயிட்டு எதனா ஒன்றத்தை பத்தி கேட்டா அதை அப்படியே கொண்டு கொட்டுறது, உங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் எடுத்துன்னு சொல்றது, சொல்லிட்டு இதை அப்படியே ஒரு கட்டுரையா உங்களுக்கு கொடுக்கட்டுமான்னு கேட்கறது, இதை உங்களுக்கு இன்னமும் பல தகவல்களோடு சேர்த்து கொடுக்கட்டுமா, நீங்கள் எந்த மொழியில கேட்டாலும் கொடுக்கறது, அதெல்லாம் பண்றது இல்லையோ. அந்த சாட் ஜிபிக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறவர் ஆழ்வார்னு வச்சுக்கோங்க. அவர் ஆழ்வார் சொல்றார், நப்பின்ன கேள்வன்னு சொல்லிட்டாலே அதுக்கு மேல சொல்றதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, அதுலேயே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கே எனக்கு நேரம் போதலை என்னும் போது நான் எங்கிருந்து இதர விஷயங்களை பாடுவது? நல்லவேள் பாடணுங்கிற அவசியமும் இல்லை, பாடுறதுக்கு அவகாசமும் இல்லை, பாடுறதுக்கு விருப்பமும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறார். மாய மனுஷர், இந்த பிரகிருதிக்கு வசப்பட்டிருக்கிற மனிதர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். பாடத் தொடங்கின கவி முடிவதற்கு முன்னே முடியும் மனுஷரை. ஆஹா, வீட்டுல என்ன அழகா சொல்லியிருக்கா பாருங்க. என்ன அப்படின்னா, பாடத் தொடங்கின கவி, ஒருத்தரை பத்தி பாட ஆரம்பிச்சிருக்கோம்னா அந்த பாட்டு முடியறதுக்குள்ள முடிந்து போகிற மனுஷர், மின்ன நிலையில மண்ணுயிராக்கிகள்னு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ. அதை இந்த இடத்துல நாம் நினைத்து கொள்ள வேண்டும். என் வாய் கொண்டு என் சொல்ல வல்லே. வேறு சிலர் வாக்காலே பாடினால் பாடலாம், கழுத்துக்கு மேலே சொல்லுவோம் என்றாலும், வாய் வார்த்தைக்கு சொல்லுவோம் என்றாலும் வாய் இசைகின்றதில்லை. எம்பெருமான் விஷயத்திலே காதலை பண்ணி புறம்பே சிலரை கவி பாட ஒண்ணுமோ அப்படின்னு கேட்கிறார். வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்வேன், ஆய் கொண்ட சீரு வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உளன், சாய் கொண்ட விண்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் நின்னு நின்னே. பகவான் பரமோதாரன், அவனை போல ஒரு வள்ளலை பார்க்க முடியாது. அந்த எம்பெருமானாலே
தன்னை கவிபாடுகையே ஸ்வபாவமாக பண்ண பெற்றவனுக்கு அவன் எப்பேற்பட்ட பரமானுகிரகத்தை எனக்கு பண்ணியிருக்கான். அவனை பாடும்படியாக என்னை வைத்திருக்கிறான். எனக்கு இதர ஸ்துதிகளிலே அதிகாரம் இல்லைங்கிறார். ஜிஹ்வே கீர்த்தைய கேசவம் முரரிப்பும் குலசேகரர் பாடியிருக்கார் முகுந்த மாலையிலே. நாவாயிருண்டே நமோ நாரணாவென்னு ஓவாதுரைக்கும் முறையுண்டே பொய்கை ஆழ்வார் பாடியிருக்கிறார். என்னும் சொல்லுகிறபடியே அவன் தன்னை துதிக்கைக்காகவே படைக்கப்பட்ட வாயை கொண்டு நீச்சர கவிபாட பிறந்தவன் அல்லேன் நான் என்கிறார் முதலடியில். இந்த இடத்துல பாருங்க, ஆழ்வீர் அநேக மகர்ஷிகளும் மற்றும் முதலாழ்வார்கள் போல்வாரும் துதித்த எம்பெருமானையே நீரும் துதித்தால் என்ன ரசம் உண்டு? எத்தனையோ பேர் துதிச்சிருக்கா பெருமானே, அவரையேதான் நீரும் துதிக்கிறீரா? வெவ்வேறு விஷயமாகவென்றோ கவி பாட வேண்டும் அப்படின்னு சில பேர் சொன்னாலாம். அதுக்கு பதில் சொல்றார், ஆய் கொண்ட சீர் வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உளன். எம்பெருமானை நான் பேசுவது மத்தையோர் பேசினது போலவோ பெருங்கேழலார்த்தம் பெருங்கண் மலர்ப்புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார் இவ்வகாலம் ஒருவர் நம்போல் வரும் கேள்பவர் உளரே அப்படின்னு திருவிருத்தத்துல பாடியிருக்காரு இல்லையோ. தன்னுடைய கட்டாட்சத்தை என்னுடைய பக்கலிலே ஒரு மட செய்தது போல தன்னை பற்றி கவி பாடுவதையும் என் ஒருவனுக்கே உரியதாக்கி அருளினான் எம்பெருமான் என்றவாறு எனக்கேங்கிற அந்த ஏகாரம் இருக்கு பாருங்க. இப்படி எம்பெருமான் விஷயீகரித்தது என்ன தவிர இன்னொருத்தரை இல்லை என்பது தெரிவிக்கப்பட்டது. வலக்கை ஆழி இடக்கை சங்கமிவையுடைய மால்வண்ணனை மலக்கு நாவுடையேற்கு மாறுளதோ இம்மண்ணின் மிசையே என்பர். மேலும் உபய விபூதிநாதனான எம்பெருமானுடைய உபய விபூதியும் அடியார்களின் ஆளுகைக்கென்றே ஏற்பட்டனவாதலால் பொறுக்க உபய விபூதி நலங்களையும் எம்பெருமான் தமக்கு தந்தருளுகிறபடியை பின்னடிகளாலே அருளி செய்கிறார். அதைத்தான் சாய் கொண்ட விம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள்ளென்று வீடும் தரும் நின்னேன்னு பாடியிருக்கார். சாய் கொண்ட இம்மையும் அழகிய இகலோகத்து அர்ச்சாவதார அனுபவத்தையும் உண்டாக்கி தந்து, இந்த லோகத்துல இருக்கும்போது அர்ச்சாவதார அனுபவத்தை கொடுக்கிறான். அதுக்கு மேலே வானவர் நாட்டையும் தருகின்றான். மேலான மோட்ச சுகத்தையும் கொடுப்பதற்கு அந்த பெருமான் இருக்கிற போது அவரைத்தான் பாடணுமே தவிர வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். நின்னு பல நாளுக்கும் இவ்வுடல் நீங்கி போய் சென்னாகிலும் கண்டு சன்மம் கழிப்பான் எண்ணி ஒன்னி உலகம் படைத்தான் கவியாயினேற்கு என்னும் இனி மற்றொருவர் கவி ஏற்குமே. அநேக காலம் இருந்து சேத்தனனை தன் வசத்திலே யாக்குகின்ற இந்த சரீரத்தை விட்டொழிந்து போய் இப்படியே பல ஜனன மரணங்கள் நடந்த பின்பாகிலும் ஏதேனும் ஒரு காலத்தில் தன்னை கண்டு பிறவியை கழிக்கக்கூடும் என்று திருவுள்ளம் பத்தி ஒரு காலம் சோம்பி கைவிடாமல் மேன்மேலும் ஊக்கம் கொண்டு திரும்ப இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இதெல்லாம் பகவான் பண்ணிட்டே இருக்காரே, எதற்காக செய்கிறார்னா என்றேனும் ஒரு நாள் இந்த ஜீவன் நம்மிடத்திலே அபினிவேசம் கொண்டு நம்மிடத்திலே வரக்கூடுங்கிற அந்த எதிர்பார்ப்போடத்தான் பகவான் பண்ணிட்டு இருக்கார். அந்த எம்பெருமானுடைய கவியாக அமைந்த எனக்கு இனி என்னாலும் வேறொருவரை கவி பாடுதல் தகுமோ தகாதுங்கிறார். நான் அவரைத்தான் பாட வேண்டுமே தவிர வேற யாரையும் நாம் பாடுறதாக இல்லை. அந்த பெருமான் அவர் சோம்பாது இந்த உலகத்தை எல்லாம் படைத்துக் கொண்டிருக்கிறார். திரும்ப பெருமான் இந்த உலகத்தை ஒன்று உலகம் படைத்துக் கொண்டிருக்கிறார். நான் அவனுடைய கவியா இருக்கிறேன். நான் மற்றொருவர் கவியேற்குமே இன்னொருத்தருக்கு நான் பாடுவதுங்கிறது தகுமோ தகாது என்று சொல்லுகிறார். அதுக்கு மேல பாருங்க, ஏற்கும் பெரும்புகழ் வானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகழ் வன்புருகூர் சரகோவன் சொல் ஏற்கும் பெரும்புகழ் 1000 இவைமோர் 10 ஏற்கும் பெரும்புகழ் சொல்லவல்லார்க்கில்லை சண்மமே. தனக்கு ஏத்திருக்கின்ற மிக்க புகழுடைய நாய் நித்தியசூரி நாதனான கண்ணன் தனக்கு கண்ணபிரான் விஷயமாக ஏற்கும் பெரும்புகழ் வன்புருகூர் சரகோவன் அருளி செய்த ஏற்கும் பெரும்புகழ் 1000 ஏற்ற பெரும்புகழை உடைய இவ்1000 ஏற்கும் பெரும்புகழ் தகுதியான சிறந்த புகழை உடைத்தான இவையோர் 10 இந்த திருவாய்மொழியை சொல்ல வல்லாருக்கு ஓத வல்லவர்களுக்கு சன்மம் இல்லை மறுபிறப்பில்லைங்கிறார். இந்த திருவாய்மொழியை கத்தாருக்கு பிறரை கவி பாடுதற்குரிய நீச்சப்பிறவி நேராதென்று பயனுரைத்து தலை கட்டுகிறார். இந்த திருவாய்மொழி உங்களுக்கு தெரிஞ்சுடுத்துனால் நரஸ்துதி பண்ணுகிற அந்த இழிநிலை அந்த அவல நிலைக்கு நீங்கள் ஆளாக மாட்டீர்கள் அப்படிங்கிறது இந்த இடத்திலே சொல்ல வருகிறார். அதனாலே எம்பெருமானுடைய கவி இவர் அப்படிங்கிறது தான், அது இவரை சொன்னாத்தான் அது ஏத்திருக்கும். பகவான் உபய விபூதிநாதன் என்று சொன்னால் ஏத்திருக்குமா போலே, பகவான் உபய விபூதிநாதன் சொன்னா அது என்ன அதிசயோக்தியா? யதார்த்தம் உள்ளதைத்தானே சொல்றோம். அப்ப உபய விபூதிநாதன்னா அவருக்கு ஏற்குமா போலே
எம்பெருமானுடைய கவி இவர்னாத்தான் ஏத்திருக்கும். அப்பெருமானை உள்ளபடியே புகழும் வேதம் திருவாய்மொழிதான்னு சொன்னால் அதுவும் ஏத்திருக்கும். ஸ்வரூபநாசமாக பிறரை கவி பாடாமல் ஸ்வரூபம் நிறம் பெற எம்பெருமானையே கவி பாடுமாறு நியமித்த இப்பதிகமே இவ்வாயிரத்தினுள்ளும் சிறந்ததுன்னு சொன்னால் அதுவும் ஏத்திருக்கும் என்று ஆழ்வாரே சொல்லும்படியாக இந்த ஆச்சரியமான திருவாய்மொழிங்கிறது அமைந்திருக்கிறது. மொத்தமா நாம இதிலே ரசமாக சாரமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னால், நரஸ்துதிங்கிறது கூடாது. வேதாந்த தேசிகன் சொல்றார், வைராகிய பஞ்சகம்னு பாடியிருக்காரு இல்லையோ, அவர்கிட்ட வந்தா ராஜா உங்களுக்கு ஏதோ சன்மானம் பண்ணணும்னு ஆசைப்படுறார், நீங்க வாங்கோன்னா அவர் வரலன்னுட்டார். திரும்பவும் ராஜா சொல்லி அனுப்பிச்சான். அவர் கேட்டார், வந்தவா கிட்ட கேட்டார், அங்க வந்து நான் என்ன பண்ணணும்னார். ஒன்னும் பண்ணலாம், கை கூப்பிட்டு நின்றா போதும். திரும்ப கேட்டார், என்ன பண்ணணும் அப்படின்னார். கை கூப்பிட்டு நின்றா போதும்னார். அவர் சொன்னார், அந்த நிலைமைக்கு இங்கிருந்தே கும்பிடு போடுறேன், அங்க வந்து என்ன கை கூப்புறது, நான் வீட்டுல இருந்தே கை கூப்புறேன், நான் அங்க வரல, அந்த நிலைமை எனக்கு வாராது இருக்க வேண்டும் என்று இங்கிருந்தே ஒரு கும்பிடு போடுகிறேன்னார். இவ்வளவு சமத்காரமா பேசியிருக்காரு பாருங்க. உங்களுடைய திக்குக்கே ஒரு கும்பிடு அப்படின்னு சில பேரை பார்த்துட்டு அப்படி சொன்னா ரொம்ப கொண்டாட்டமா சொன்னோம்னு அர்த்தமா? அவரை வெறுக்கிறோங்கிறது தானே அர்த்தம். அதனால அந்த இழிநிலைக்கு ஒரு கும்பிடு போட்டு இருக்கிறார். கடைசியில சொல்றாரு இல்லையோ, அஸ்திமே ஹஸ்திசைலாகிரே வஸ்து பைதாமகம் கனம்னு சொன்னார் இல்லையோ. 24 படிகளுக்கு மேலே இருக்கிற அந்த பெரும் செல்வம், தேவ பெருமாளாகிற செல்வம் இருக்கும் போது வேற என்ன எனக்கு வேண்டும்னு கேட்டிருக்காரு இல்லையோ. அதனாலே உண்மையான செல்வம் அந்த பெருமான் தான் நமக்கு. அவனைத்தான் நாம எப்போதும் பாட வேண்டும், கொண்டாட வேண்டும். நரஸ்துதி பண்ணக்கூடாதுங்கிற அந்த உபதேசத்தை இந்த திருவாய்மொழியிலே ரொம்ப அத்தியாச்சரியமாக ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார், வெளியிட்டிருக்கிறார். யதாமதி யதாவகாசம் இந்த பதிகத்தினுடைய திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை இந்த கோட்டியிலே விண்ணப்பித்துக் கொண்டேன். கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரகலாத பயங்கரம் சுவாமியினுடைய திவ்யார்த்த தீபிகையின் துணை கொண்டு இவ்வனுபவம் இன்றைய தினம் செய்யப்பட்டது. அதனால அந்த சுவாமியினுடைய திருவடி இணைத்தாமரைகளுக்கும் ஜிஎர் சுவாமியினுடைய திருவடி இணைத்தாமரைகளுக்கும் ஸ்ரோதாக்களான உங்கள் அனைவருடைய திருவடி இணைத்தாமரைகளுக்கும் அடியனுடைய பிரணாமங்களை புனக சொல்லிக் கொண்டு அமைகிறேன். அடியேன் புத்தம் குறைகளை பொறுத்தருள் வேண்டுகிறேன். ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாமிரபரண உத்தரே தட்டே ஸ்ரீ திந்திரணீ மூலதாம்னே சதகோபாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.